श्रीशैले सदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महताह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। नमः श्रीशैलनाथाय कुन्तीनगरजन्मने प्रसादलब्धपरमप्राप्य कैङ्कर्यशालिने श्रीसटारिगुरोर्दिव्यश्रीपादाब्जमधुव्रतम् श्रीमद्यतीन्द्रप्रवणं वन्दे श्रीलोकाचार्यमुनिं भजे। श्रीवत्सवं साम्बुधिपूर्णचन्द्रं श्रीरङ्गनाथार्यधनूजरत्नम् तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् अण्णङ्गराचार्यमहं प्रपद्ये। ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். விசதபாக் சிகாமணிகளான மணவாள மாமுனிகள் குரு பரம்பரையில வந்த உபதேசங்களை ஒரு திவ்ய கிரந்தமாக்கினார். அப்படிப்பட்ட கிரந்தம் உபதேச ரத்தினமாலை என்று சொல்லக்கூடிய கிரந்தமானது ஆழ்வார்களையும் அவர்கள் அருளி செய்த திவ்ய சூக்திகளையும் அதற்கு ஏற்பட்ட ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்களின் பெருமையும் விசதமாக தெரிவிக்கிறது அப்படின்றத கீழ்கண்ட இதெல்லாம் பார்த்துட்டே வந்தோம். அப்படி வரக்கூடிய காலத்துல எல்லாத்தையும் ஒரு பேட்டிகை சொல்லும்படியாக ஆழ்வார்களுடைய வைபவத்தை முடித்தார். சரமபர்வ நிஷ்டையிலே ஒதுங்கி இருக்கக்கூடியவர்களுடைய வைபவத்தை எல்லாம் தெரிவித்தார். மேலே அருளிச்செயலினுடைய வைபவத்தையும் தெரிவித்தார். அதுக்கு பிறகு இந்த வியாக்கியான கர்த்தா அந்த ஆழ்வார்கள் அருளி செயல்கள் அதுக்கு ஏற்பட்ட வியாக்கியானத்தினுடைய சீர்மையை தெரிவிக்கிறேன் என்று ஆரம்பித்து அதை சொல்லுகிறார். அப்படி சொல்லக்கூடிய காலத்துல எப்படி இந்த குரு பரம்பரையானது எப்படிப்பட்ட முன்னாள் எம்பெருமானார் காலத்துக்கு முன்னாடி இந்த குரு பரம்பரையானது எப்படி இருந்தது, எம்பெருமானார் காலத்துக்கு பிறகு அந்த குரு பரம்பரை எப்படி ஆயிற்று என்பதை என்பதை நன்றாக தெரிவிக்கும் வண்ணம் நேற்றைய பாசுரத்திலே ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசர் இன்னொருளால் பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் பின் அப்படின்ற பாசுரத்தாலே எப்படி ராமானுஜர் காலத்துக்கு முன்னே எல்லாரும் அனுவிருத்தி பிரசன்ன ஆச்சாரியர்களாய் இருந்தார்கள். ஆச்சாரியர்களாம் எப்படி சொல்லுவா விஷயத்தை அப்படின்னா அனுவிருத்தி பண்ணணும். சிஷ்யர்கள்லாம் அவர்கள் திறத்திலே போய் இந்த விஷயத்தை சொல்லுங்கோன்னு பல தடவை அவர்களிடத்திலே கேட்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு கிருபை பிறந்து விஷயங்களை சொல்லக்கூடியவர்களாய் அமைந்திருந்தார்கள். ஆனால் ராமானுஜர் காலத்துக்கு பிறகு எப்படி ராமானுஜர் காலம் தொடங்கி எப்படி இருந்தது அப்படின்னா அது கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்களுடைய அனர்த்தம் கண்டு கிருபை ஒன்றையே இதுவாக கொண்டு அவர்கள் தெரிவித்தார்கள். யாரும் இது வேணும் அது வேணும் அப்படின்றதெல்லாம் இந்த விஷயத்தை நீர் சொல்ல வேண்டும் என்று கேட்பதற்கு இல்லாதே இவர்களுடைய துர்கதியை நினைத்து கனைத்திலங்க திறமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோரன் சொல்லும்படியாய் ஒரு கன்றை கறந்து அதற்கு சகாலம் வந்தவுடனே கன்றுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்ற காலம் வந்தவுடனே அந்த பசுக்களானவை எப்படி பாலை பொழிகிறதோ அதே போல அமிர்ததார வருஷங்களாக உபதேசங்களை ஆச்சாரியர்கள் பொழிந்தார்கள்.
அதுக்கு பேர் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர்கள், கிருபையொன்றினாலே ஆனந்தம் அடையக்கூடியவர்கள் என்று தெரிவிக்கக்கூடியதாய் இருந்த விஷயம். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களே பிரதம கண்யராய் இருந்தவர், அக்ரகண்யராய் இருந்தவர் சுவாமி எம்பெருமானார். அவர் தான் இந்த ஒரு வரம்பு, அதுக்கு முன்னாடி ஓரான் வழின்ற ஒரு வரம்பு இருந்தது, அந்த வரம்பை அறுத்தார் என்று தெரிவிக்கிறார்கள். மரியாதை வரம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு மரியாதை, ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் சொல்லணும், அந்த அர்த்தத்தினுடைய கௌரவத்தை கணிசித்து நல்ல மகா ஞான நிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்களும் உபதேசித்தார்கள். ஆனா என்ன அப்படின்னா ஒரே ஒருவருக்குத்தான் உபதேசித்தார்கள். ராமானுஜர் காலம் தொடங்கி அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் வேண்டாம், ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று சொல்லும்படியாய் ஆசை இருப்பவர்களுக்கெல்லாம் சொல்லுங்கோள் என்று சொன்னார். அப்போ ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நேதிகை பார்த்தோம், அது எதை காட்டக்கூடியது அப்படின்னா அதுக்கும் சில நியதிகள் உண்டு. ஏன்னா ஆண்டாள் முதல்ல கூப்பிடக்கூடிய காலத்துல நீராட போதுவீர் போதுவினோ அப்படின்னு கூப்பிட்டாள். சீர்மல்கம் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள், அந்த ஆய்ப்பாடியில் இருக்கவர்கள் தான் கூட்டாள். ரெண்டாவது பாசத்துல வையத்து வாழ்வீர்கள் என்று அழைத்தாள். ஆனால் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்களெல்லாம் ஒரு சாஸ்திர வசியத்தையாக, சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நெய்யொன்னோ பாலொன்னோ நாட்காலை நீராடி என்று பலவிதமான தியாஜ்ய உபாதேயங்கள் விடக்கூடியது கொள்ளக்கூடியது இந்த விஷயங்களை அதே போல இந்த இடத்துல சொன்னார். ஆசையுடையோர் என்று சொல்லக்கூடியது எதை காட்டக்கூடியதா இருக்கிறது. சில இப்போ திவ்ய பிரபந்தங்கள், இப்போ பகவத் விஷயம் போன்ற திவ்ய பிரபந்தங்கள் ரகசியாதிகள் எல்லாம் கேட்கக்கூடிய காலக்ஷேபம் பண்ணக்கூடிய காலத்திலே என்ன எதிர்பார்க்கிறார்கள் அதை சொல்லக்கூடிய உபதேஷ்டாக்களா இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் பஞ்சசம்ஸ்காரமாக இருக்க வேண்டும். ஒரு ஆச்சாரியனுடைய முக்கியன ஒரு பஞ்சசம்ஸ்காரத்தை பெற்றிருக்க வேண்டும். இப்போ அந்த ஆசையுடையோர்னு காட்டக்கூடியது என்ன, எனக்கு ஆசை இருக்குன்னு நான் சொன்னேன்னா அது பிரத்யட்சமா எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா அவர்களுடைய அக அடையாளங்கள் புற அடையாளங்கள் கொண்டுதான் அது நம் அறிய முடியும். அப்போ என்ன இருக்கணும், அவருடைய தாபம் சொல்லக்கூடிய அந்த தீயில் பொறிகள், இந்த செஞ்சுடராழி போன்றவற்றை தரித்து கொண்டிருக்க வேண்டும். சங்க சக்கர லாஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அந்த சமாசிரணம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அதற்கு முன்னாடியாக என்ன பண்ணணும், ஊர்த குன்றங்களை தரித்திருக்க வேண்டும். தாசிய நாமம் ராமானுஜ அடியன் ராமானுஜ தாசன் என்று சொல்லக்கூடிய பாவம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். இதெல்லாம் தான் ஆசையுடையவர்களுக்கு, பிரத்யட்சமா ஆசையுடையோன்னு சொல்லக்கூடியவனுக்கு இதெல்லாம் தான், இது தெரிந்தால்தான் அவர்கள் ஆசையுடையவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா அதிகாரிகள் எம்பெருமானார் என்ன சொன்னார், ஆசையுடையோன்னு சொல்லக்கூடிய காலத்திலே இவர்னவர் தான் அதிகாரிகள் அப்படின்றத அதுல காட்டுகிறார். ரொம்ப என்ன சொல்றாரு, நேர காட்டலையே தவிர ஆசையுடையோன்றதுக்கு பெரியவர்கள் காட்டி இருக்கக்கூடிய பொருள் எப்படி இருக்குன்னா, இது ராமானுஜர் இந்த சாஸ்திர விஷயத்துவத்தை இது கட்டுப்பட்டவர்கள் தான் ஆசையுடையவர்கள் என்று சொல்லலாம் என்று தெரிவித்தார். அதுக்கு மேல அப்படிப்பட்ட ராமானுஜர் இந்த வரம்பறுத்தாரே அவருடைய பெருமையை காட்டக்கூடியவதாய் அமைந்ததுதான் அடுத்த பாசனமா இருக்கக்கூடியது. எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார், அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிகைக்கா என்று ரொம்ப அற்புதமான ஒரு பாசுரத்தை இடுகிறார். காட்ட வந்த விஷயம் இதுல என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமானார் தரிசனம் அப்படின்னு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் என்று தெரிவிக்கிறார்கள். அப்போ உடனே என்ன தோணும், எம்பெருமானார் தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல இன்றைக்கு 1000 வருஷம் முன் தோன்றினதான நம்முடைய தரிசனமா, அப்போ பழமையானது தொன்று தொட்டு இருக்கக்கூடியதா இல்லையா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. இதுக்கு எம்பெருமானார் தரிசனம்னு நம்பெருமாளுடைய அபிமானத்தினாலே அவர் எம்பெருமானார் தரிசனம் என்று தெரிவித்தார். இதை அதனால என்னன்னா, எம்பெருமான எதுக்காக சொன்னார்னா, அந்த நம்பெருமாள் பேரு இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல். எம்பெருமானார் தரிசனம் இதுக்கு பேர் கிடைத்தது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமானார் அந்த தரிசனத்தை ரொம்ப முன்னோர்களாய் இருந்தவர்கள் எப்படி வளர்த்தார்களோ அதை காட்டிலும் பன்மடங்கு பெருகும் வர்த்திக்கும் வண்ணம் அவருடைய செயல்கள் அமைந்திருந்தது. அதனால எம்பெருமானார் தரிசனம் என்று சொல்லும்படியாய் இருக்கக்கூடியது அப்படி தெரிவித்தார் என்று காட்டுகிறார்கள். மேல பதவரியை வாசிக்கிறேன். ரொம்ப சுருக்கமான வியாக்கியானம் தான், ஆனால் ரொம்ப அற்புதமான அர்த்தங்களை இதில் வைத்து போகிறார் புலராமஜிய சுவாமி. இந்த தரிசனத்தை, இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எம்பெருமானார் ஸ்ரீ பாஷ்யக்காரர் வளர்த்த விருத்தி செய்த அந்த செயல், அந்த காரியத்தை அம்புவியோர் பூமியில் உள்ளவர்கள் அறிகைக்கா அறிந்து கொள்வதற்காக எம்பெருமானார் தரிசனம் என்றே இதுக்கு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு நம்பெருமாள் திருவரங்க தெம்பெருமாள் பேரிட்டு திருநாமமாக்கி நாட்டி வைத்தார். நாட்டி வைத்தார்னா தானே செய்தார் அப்படின்னு அர்த்தம். கீழே 2 இது காட்ட போறார். நாட்டி வைத்தார்னு ஒரு பாடம் இருக்கு, நாட்டி வைத்தார்னு ஒரு பாடம் இருக்கு. அது கீழே மேல சொல்லி போறாரு, எதனால நாட்டி வைத்தார், எதனால நாட்டி வைத்தார்ன்றத வியாக்கியானத்திலே தெரிவிக்கிறார் புலவஞ்சியர் சுவாமி.
எம்பெருமானார் தரிசனம் பேர் வச்சுட்டார் இதுக்கு. அப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா, நூத்தனமா இந்த சம்பிரதாயம்னா நூத்தனம் இல்லை, நாதயாமணிகளாலே வளர்க்கப்பட்டது. நாதயாமணிகளுக்கு முன்னாலே ஆழ்வாராலே வளர்க்கப்பட்டது, அதுக்கு முன்னாலே ரிஷிகளாலே வளர்க்கப்பட்டது. திரமிடர், டங்கர் போன்ற ரிஷிகள் எல்லாம் வந்து சிவ விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல தானே ஊறி இருந்தார்கள். அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இந்த சம்பிரதாயம்னு சொல்லக்கூடிய இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம்னு சொல்ல, விசிஷ்டாத்வைதம்ன்றது வந்து ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் தான். சுதர்சன சூரியனுடைய வந்து வியாக்கியானங்கள் தான் விசிஷ்டாத்வைதம்ன்ற வந்து இந்த சப்தத்தையே பிரயோகம் பண்றாரு. அதுக்கு முன்னாடி விசிஷ்டாத்வைதன்ற சப்தம் கூட இல்லை, வைதிக மதமாகத்தான் இது இருந்தது என்று காட்டுகிறார்கள். டிரமிடர், டங்கர் போன்ற வந்து ரிஷிகளெல்லாம் இந்த சம்பிரதாயத்தை வளர்த்து போந்தார்கள். அதனால ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது, சம்பிரதாயம் என்றென்றைக்கும் இருக்கிறது. அது பிரசித்தமாக ராமானுஜ தரிசனம் என்று ஏற்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, அவர் இந்த சம்பிரதாயத்தை வளர்த்ததற்காக நம்பெருமாள் தானே உகந்து கொடுத்த ஒரு பரிசாக விளங்கக்கூடியது இந்த எம்பெருமானார் தரிசனம் என்று சொல்லக்கூடியது என்று காட்டுகிறார்கள். இப்போ வேதம் ஒரு தங்கம் இருக்கு, ஒரு தங்கம் இருக்குன்னா அந்த உரைகள்ல போட்டு உரைக்கிறோம். உரைக்கக்கூடிய காலத்துல நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம், அது நல்ல தங்கமா கெட்ட தங்கமான்றது, அது வந்து அதுல தங்கத்தினுடைய இது நிறைய இருக்கா, இல்ல தங்கத்துல ஏதாவது குறைபாடுகள் இருக்கான்றதான் நம்ம அறிந்து கொள்கிறோம். அந்த தங்கம் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றதா 1000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றதுனான்றது நமக்கு அவசியம் இல்லை. அதாவது இப்ப பழமையும் புதுமையும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப பழமையா இருந்ததுனால அது ரொம்ப வந்து உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாது, புதுமையாக இருந்ததுனால தாழ்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த சம்பிரதாயம் எப்படி இருக்குது அப்படின்னா, தொன்று தொட்டு இருக்கக்கூடிய சம்பிரதாயமாய் விளங்கக்கூடியது. ஏன்னால் எம்பெருமானானவன் பிரம்மாவை படைத்து அந்த உலக ஜெகத் சிருஷ்டி பண்ணக்கூடிய காலத்திலே பிரம்மாவை படைத்து அவனுக்கு உபதேசங்கள்லாம் பண்றான், இந்த வேதத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய காலத்திலே அவனுக்கு தெரிவித்த கோட்பாடுகள் என்ன அப்படின்னா, இந்த வைசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தினுடைய கோட்பாடுகள் தான் அவனுக்கு தெரிவித்திருக்கிறான். எதனால் இது விசதீகரமாக தெரிகிறது அப்படின்னு கேட்டால், அந்த காலத்திலே வந்து இப்போ வந்து நம்ம ராமானுஜருக்கு முற்பட்ட காலத்திலே இருந்த அத்வைத ஆச்சாரியர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள், இந்த வந்து பிரம்மம் நிர்குணம் என்றெல்லாம் தெரிவிக்கிறார்கள். பிரம்மத்துக்கு குணம் கிடையாது, இந்த வந்து ஜெகன் மித்யா, இந்த ஜெகத்து மித்யா, பிரம்ம சத்தியம் என்றெல்லாம் வந்து அவருடைய கோட்பாடுகள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட கோட்பாடுகள்லாம் அந்த வேதத்திலே எங்கும் காண கிடைக்கவில்லை. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிரந்தங்கள் இருக்கிறதெல்லாம் இருக்கலாம் பார்த்தா இந்த மாதிரியான கோட்பாடுகள்லாம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அந்த இதுல நம்ம வந்து ராமானுஜர் சொல்லக்கூடிய வந்து அந்த வேதாந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து அதுல இருக்குது, இந்த வேதத்துல இருக்கு. அப்ப காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அதிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தினுடைய கருத்துக்கள், இந்த கொள்கைகள் எல்லாம் முன்னாடியே வந்து எம்பெருமானே தன் சோதிவாயாலே பிரம்மாவை படைத்த காலத்திலே அறிவித்தவையாக இருக்கக்கூடியது. அவ்வளவு தொட்டு அந்த பழமை வாய்ந்ததாக இருக்கக்கூடிய சம்பிரதாயம். அதனாலே ராமானுஜரால இது ஏற்படுத்தப்பட்ட சம்பிரதாயம் அன்று, ராமானுஜராலே வளர்க்கப்பட்ட சம்பிரதாயம் அப்படின்றது ரொம்ப அழகாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிரபத்தி மார்க்கத்தை வாசிக்கிறேன். பிரபத்தி மார்க்கத்தை பிரவர்த்திப்பித்த அருளியும் தத் ரட்சணார்த்தமாக ஸ்ரீபாஷ்யாதிகளை பண்ணி அருளியும். ரொம்ப அற்புதமான அர்த்தத்தை முதல்ல ஒரு வரியிலேயே வச்சுட்டார் புலரஞ்சியர் சுவாமி. அதாவது பிரபத்தி மார்க்கம்னு சொல்லக்கூடியது அந்த சரணாகதி மார்க்கம். பிரபத்தி மார்க்கத்தை பிரவர்த்திப்பித்தருளியும் யார் பண்ணார், எம்பெருமானார் தான் பண்ணார். சரணாகதின்ற மார்க்கத்தை பிரவர்த்திக்கிறதுனா எல்லாத்தையும் வளர்க்கிறது, பெரிய பகுமுகேன வளர்க்கக்கூடியதுக்கு பேர் பிரவர்த்திப்பித்தருளினார். தத் ரட்சணார்த்தமாக ஸ்ரீபாஷ்யாதிகளை பண்ணியும். அப்ப என்ன சொல்றார், அதுக்கு அந்த பிரபத்தி மார்க்கத்துக்கு ரட்சணமாக ஸ்ரீபாஷ்யாதிகளை பண்ணினோம். ராமானுஜர் வேதாந்த கிரந்தங்கள் எழுதியிருக்கார், ஸ்ரீபாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம் போல வந்து கிரந்தங்கள் எல்லாம் வேதாந்த கிரந்தங்களா, வேதத்தை கொண்டு அந்த வேதாந்தங்களுக்கு வந்து ஏற்பட்ட வியாக்கியானங்களாக காண கிடைக்கிறது. அப்ப என்ன சொல்றார், ஸ்ரீபாஷ்யாதிகள் போல இருக்கக்கூடிய வேதாந்த கிரந்தம், ராமானுஜராலே நிர்மிக்கப்பட்ட அந்த வேதாந்த கிரந்தங்கள் எல்லாம் இந்த பிரபத்தி மார்க்கம் கூடிய சரணாகதியை வந்து ரட்சணம் பண்ணுகிறதுன்னு காட்டுகிறார். அது எப்படி ரட்சணம் பண்ணும் அப்படின்னு கேட்கலாம். பிரபத்தி மார்க்கம்னு சொல்லக்கூடியது என்ன, சரணாகதி தானே. அவர் ராமானுஜர் எப்படி பண்ணார், அதை அனுஷ்டானத்தாலே பண்ணி காட்டினார். உலகர்கள் எல்லாம் அறிய வேணும்ன்றதுக்காக ஒரு கிரந்தமாக கத்தியத்திரயம் என்று சொல்லக்கூடிய கிரந்தங்கள், 3 கிரந்தங்கள் கத்திய ரூபமாக இருக்கக்கூடிய கிரந்தங்கள், சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியம் என்று சொல்லக்கூடியதாய் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட சரணாகதி கத்தியம் எவ்விடத்துல இது பண்ணான்னா தன் அனுஷ்டான ரூபேன அதை பண்ணிடுறார். எம்பெருமான அந்த பங்குனி உத்திர நன்னாளே, ஒரு பங்குனி உத்திர நன்னாளிலே எம்பெருமானார் என்ன பண்ணார், அந்த பெராட்டியும் பெருமாளும் சேர்ந்து இருக்கக்கூடிய சேர்த்தியிலே அந்த மிதுனத்திலே போய் சரணாகதி பண்ணி இந்த சரணாகதி கத்தியத்தை விண்ணப்பித்தார். அப்போ அதனால என்ன கிடைத்தது அவருக்கு, நான் நோக்கம் சம்பந்தம் பெற்றோருடைய வந்து இதை வந்து அடியன் பார்த்துக் கொள்கிறேன் என்று எம்பெருமான் சோதிவாய் திறந்து மாஷஜகா என்று சொல்லி கவலைப்படாதே, அது நம்முடைய பொறுப்பு என்று எம்பெருமான் தெரிவித்தான். அப்போ அந்த வந்து ராமானுஜர் இது பண்ணது சுவானுஷ்டானத்தின் மூலமும்
இதுவும் போல பண்ண இந்த பிரபத்தி மார்க்கத்தை எப்படி பரவ செய்தார்னா தானே அனுஷ்டித்து காட்டியிருக்கிறார். அதுக்கு மேல அதுக்கு கிரந்தங்களா இருக்கக்கூடிய கத்தியத்திரயம் போன்ற கிரந்தங்களை வந்து எம்பெருமானார் விண்ணப்பித்திருக்கிறார். அப்படின்றது இது ஒரு 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 இது ஒரு ரீதியா இந்த பிரபத்தி மார்க்கத்துக்கு உண்டான விஷயமா எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லக்கூடியது என்ன, ஸ்ரீபாஷ்யத்துல இருக்கக்கூடியது இந்த பிரபத்திக்கு வந்து ரக்ஷணம்னு சொல்றாரு. இந்த ஸ்ரீபாஷாதி கிரந்தங்கள்ல வேதாந்த கிரந்தங்கள்ல இந்த மாதிரி வந்து இந்த பிரபத்தியை பத்தி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? அது விஷயங்கள் இருந்தா தானே அது ரட்சணம். விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படி எதுவும் காண கிடைக்கவில்லை. அதுதான் முக்கியமான விஷயம் இது. அப்ப ஸ்ரீபாஷ்யத்தை கிரந்தங்களால சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா உபாசனம்ன்றதை தெரிவிக்கிறார், உபாசனத்தை தெரிவிக்கிறார். உபாசனம்னு சொல்லக்கூடியது என்ன, பக்தின்னு சொல்லக்கூடியது. பக்தின்னு சொல்லக்கூடியது என்ன, உபாயம். அது உபாயமாக இருக்கக்கூடியது. அதான் பக்தினா அது உபாயம். பக்தின்னு சொல்லாம அது தொடக்கமா கர்மயோகாதி தொடக்கமாக இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகள். அப்போ அந்த பக்தியை தான் உபாசனம் என்று தெரிவித்தான் காட்டுகிறார்கள். இப்போ ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லக்கூடியது எப்படி அப்படின்னு கேட்டா ஒரு கோட்டையை போலே நமக்கு வந்து தேவபிராசத்துல ஒரு மதில் சுவர் இருக்கு, அதை போல ஸ்ரீபாஷ்யம் என்று தெரிவிக்கிறார். ஒரு வெளிக்கோட்டையை போலே இருக்கக்கூடியது அப்படின்னு அந்த ஸ்ரீபாஷ்யத்தினுடைய வந்து இத பெருமையை தெரிவிக்கிறார். ஒரு லோகத்துக்கு திருஷ்டாந்தத்துக்காக அடியன் சொல்றது. அதுக்கு மேல பிரபத்தியனுடைய ரட்சணார்த்தமாக இந்த ஸ்ரீபாஷ்யாதிகளை பண்ணார் அப்படின்னு சொன்னா அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா பிரபத்தியினுடைய ரட்சணார்த்தமாக எம்பெருமானார் பண்ணது கத்தியத்திரயம் தான். ஆனால் இதுவா ரட்சணார்த்தம் அப்படின்னு கேட்டா இந்த ஸ்ரீபாஷ்யாதிகள் தான் ரட்சணார்த்தமானா அப்படி காண கிடைக்கவில்லையே. ஸ்ரீபாஷ்யங்கள்ல எங்கேயாவது வந்து பிரபத்தியை பத்தி பேசப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டா எவ்விடத்திலையும் பிரபத்தி இந்த சரணாகதியை பத்தி அதுல ஒரு வார்த்தையும் காண கிடைக்கவில்லை. ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் அப்படி பார்க்கணுமே நம்ம. அப்ப வியாக்கியானம் விட்டவர் அந்த பிரபத்திக்கு ரட்சணமாக ஸ்ரீபாஷ்யாதிகள் எழுதினார்னா எதுக்காக எழுதியிருக்கார், ஒரு காரணம் இல்லாத எழுதியிருப்பார் அப்படின்றதை மேலே தெரிவிக்க போகிறார். எம்பெருமானுடைய பிரமாண வசனமாய் அமைந்திருக்கக்கூடியது மோட்சத்துக்கு என்ன உபாயம் அப்படின்னு கேட்டா பிரபத்தியாலையும் ஒருத்தன் மோட்சம் அடையலாம், அதான் இருக்கக்கூடிய இந்த உபாயங்களாலும் பக்தி யோகம் போன்ற உபாயங்களாலையும் எம்பெருமானை மோட்சம் அடையலாம். ரெண்டு வழியாகத்தானே காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ இது ரெண்டுமே எம்பெருமானை அடைவதற்குரிய வழியாக இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் மோட்சத்தை பெற்று தரும்னா கூட வித்தியாசங்கள் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் இப்ப பிரபத்தின்னு சொல்லக்கூடிய இந்த சரணாகதி மார்க்கத்துக்கு சர்வரும் அதிகாரிகள். அதிகாரிகள் யார் அப்படின்னு கேட்டா அனைவரும் எல்லாரும் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லும்படியாய் அதுக்கு வர்ணபேதம் கிடையாது, அதுக்கு வந்து ஆண் பெண்ற வந்து லிங்க பேதம் கிடையாது, எந்த விதமான பேதங்களும் அதுல கிடையாது, சர்வரும் அதிகாரிகள். ஆனால் ஒன்னே ஒண்ணு ஆசையுடையோர்க்கெல்லாம் கீழே தெரிவிச்சிட்டார், அதை கொள்ள வேணும். ஆசையுடையோர்க்கெல்லாம் சொல்லக்கூடிய காலத்திலே அந்த சுவாதந்திரியம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சுதந்திரத்தை விட்டவனாக இருக்க வேண்டும். சுவாதந்திரத்தை விட்டவனா எப்படி இருக்கணும், அகிஞ்சனஹா அனன்ய கதிஹி த்வத்பாத மூலம் சரணம் பிரபத்யே. அகிஞ்சனன் என் கையில கைமுதல் ஒன்றும் இல்லாதவன், அனன்ய கதிஹி கதி ஒன்றும் இல்லாதவன், எனக்கு கதியா இருக்கக்கூடிய த்வத்பாத மூலம் சரணம் பிரபத்யே, உன்னுடைய திருவடியா நமக்கு சரணம் என்று இருக்கக்கூடியவன். அப்போ அதிகாரிகளாய் இருக்கக்கூடியவன், பிரபத்திக்கு அதிகாரிகளாய் இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா சுவாதந்திரியத்தை தன்னுடைய சுவாதந்திரியத்தை விட்டவனா இருக்கும். சுவாதந்திரியம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா நான் எனக்கே உரியவன் அல்ல, முறைக்கே உரியவன் அப்படின்னு நினைக்கக்கூடியது, யானே எந்தனதே என்று இருக்கக்கூடியது, அதான் சுதந்திரம்னு சொல்லக்கூடியது. நான் எம்பெருமானுக்கு ஆட்பட்டவன் அன்று, நான் எனக்கே உரியவன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சுதந்திர புத்தி தன்னிடத்திலே காட்டக்கூடியவனா இருக்கிறான். நான் எம்பெருமானுக்கு ஆட்பட்டவன், அதுக்கு மேல அந்த எம்பெருமானுடைய ததியர்களா இருக்கிற பாகவதர்களுக்கு ஆட்பட்டவன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அந்த சுவாதந்திரிய நாற்றமற்று இருக்கக்கூடிய வந்து அந்த பிரபத்திக்கு அதிகாரிகா இருக்கக்கூடியவன். இது முக்கியமா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல சுதந்திரமா வந்து சுதந்திரம் இருந்தால் பிரபத்தி ஒட்டாத அந்த இடத்துல அந்த சரணாகதின்றது எப்படி இது பலிதமாகும் அப்படின்னா முதல் அதுக்கு வந்து என்ன சொல்றது, அதுக்கு தகுதியா இருக்கக்கூடியது அவன் சுவாதந்திரியத்தை விட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு காட்டுகிறார். இப்ப சர்வரும் அதிகாரிகள்னா இதுதான். இப்ப ஆசையுடையோன்னு அந்த இடத்துல எப்படி சொன்னாரோ கீழ்பாசுரத்துல, அதே போல இந்த பிரபத்தி மார்க்கத்துக்கு அதிகாரியா இருக்கக்கூடியவன் அந்த சுவாதந்திரியத்தை விட வேண்டும். அப்ப சுவாதந்திரியம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அந்த பிரபத்தி அவனுக்கு பலிக்காது. அப்போ அடுத்தது இன்னொன்னு இருக்கு இல்லையா, இந்த பக்தி மார்க்கம்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டா அது சுவாதந்திரியம் இருந்தா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அது கர்ம யோகாதிகள் தான். கர்மயோகாதிகள் எப்படி இருக்கு அப்படின்னா கர்மம் ஞானம் அதுக்கு மேல பக்தியில கொண்டு போய் அது மூட்டக்கூடியதுன்றது காட்டுகிறான் பகவான் கண்ணன் பெருமான் கீதையில. அது எவ்வளவு கர்மயோகம்னு சொல்லக்கூடியது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கர்மத்தை பண்ணி வர வர நம்முடைய பாபங்கள் எல்லாம் தொலையும். அப்போ என்ன ஆகும், இந்திரியங்களுக்கெல்லாம் ஒரு நிகிரகம் பண்ணக்கூடிய ஒரு அந்த சாமர்த்தியம் படைத்தவன் ஆவான். அப்போ ஸ்வரூபத்தை அறிந்து கொள்ளக்கூடியவன், ஸ்வஸ்வரூபத்தை அறிவான். ஸ்வஸ்வரூபத்தை அறிந்தனால் என்ன ஆவான்,
அவன் நான் சுதந்திரன் அல்லேன் என்ற முடிவுக்கு தான் வந்து விடுவான். அதனால என்ன ஆகும், அது பக்தியாக மாறும், அது ஞானமாக மாறும். அந்த ஞான யோகத்துல எங்க கொண்டு போய் விடும்னா அது பக்தி ரூபா பண்ண ஞானத்துல கொண்டு போய் அந்த பக்தியில கொண்டு போய் விடும். அதனாலே அது 3 படிக்கட்டாக தெரிவிக்கிறான் கண்ணன் பெருமான். அதுவே அந்த ஞான யோகமானது அந்த கர்மயோகம் பண்ணக்கூடிய காலத்திலே அது முற்றிய நிலையாக போகக்கூடியது ஞான யோகமாகும். அந்த ஞான யோகம் பக்தி யோகத்திலே கொண்டு போய் மூட்டும். அதனாலே அவனுக்கு மோட்சம் என்று தெரிவிக்கிறார் கீதையில கண்ணன் பெருமான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த சுவாதந்திரியம் கூட அவன் கர்மயோகம் பண்ணக்கூடிய காலத்திலே நாள்பட அந்த சுவாதந்திரியம் அவனை விட்டு விலகும். எதனால? அந்த கர்மயோகத்தினுடைய பலனால என்று காட்டுகிறார்கள். அப்போ இந்த பக்தி யோகம் பண்ணக்கூடியவன் அவனுக்கு என்ன இருக்கு அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய நிலையில அவன் என்ன பண்ணுவான், என் யத்னத்தாலே நான் எம்பெருமானை அடைவேன் அப்படின்றது ஒரு இது அவனுக்கு அது தோணும். இந்த சொப்ரயத்தனம்ன்ற ஒரு இது தோணும். ஆனால் அத்தியந்திர பாரித்தந்திரியத்தை காரணமாக ஏத்துவாக உடையக்கூடியவர்கள் என்ன பண்றார்கள், சுவாதந்திரியத்தை விட்டவர்கள் தான் பிரபத்திக்கு அதிகாரிகள், சரணாகதிக்கு அதிகாரிகள் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். இப்போ ரக்ஷணார்த்தம்னு சொன்னோமே 2 அதிகாரிகள் பார்த்துட்டோம். இப்போ சுதந்திரனா இருக்கவுடன் பிரபத்தி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். அந்த சுவாதந்திரியத்தை விட்டவன் அந்த பிரபத்திக்கு அதிகாரின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த பிரபத்திக்கு ரக்ஷணார்த்தமாக இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யம்னு சொல்றோமே அதை எப்படி சொல்றோம் என்றதை மேலே தெரிவிக்கிறார். அதை ரக்ஷணார்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல காட்டக்கூடிய அர்த்தம்னா, இப்போ சுவாதந்திரியத்தை விட்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டா ரொம்ப குறைவானவர்கள் தான். அந்த மாதிரி எண்ணிக்கையை இது பண்ணி விடலாமல் இல்லை. எல்லாம் எல்லாருக்குமே சுவாதந்திரியம் இருக்கும். சில அதிகாரிகள் தான் அந்த சொல்றது வாசனையோட விடுகை என்று சொல்லும்படியாய் அந்த சுவாதந்திரியத்தை தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை விட்டவர்களாக இருப்பார்கள். அப்போ ரொம்ப பெரிய மார்க்கமா இருக்கக்கூடியது பிரபத்தி மார்க்கம். நம்ம சம்பிரதாயத்துக்கே அடி வேறாக இருக்கக்கூடியது, ஆணி வேறாக இருக்கக்கூடியது பிரபத்தின்னு சொல்லக்கூடிய சரணாகதி மார்க்கம். அப்போ அதுக்கு தகுதியா இருக்கக்கூடியது சுவாதந்திரியத்தை நசையற்று இருக்கிறது, சுவாதந்திரியத்தை விட்டு இருக்கக்கூடியது. அப்போ அந்த சுவாதந்திரம் விட்டு இருக்கக்கூடியது அதுல சில அதிகாரிகள் தான் இருப்பான் அப்படின்னு கேட்டா அப்போ பிரபத்தி மார்க்கம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா நாளடைவிலே அது தேய்ந்து போகும். இல்லைன்னா இல்லாதையே போயிடும். அப்படி இல்லாத போயிடுச்சுன்னா என்ன நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்னா நம்ம போல இருக்கிறவர்களுக்கு தான் நஷ்டம். அப்போ அதை இது பண்ணணுமே, அதை சீர்படுத்தணுமே, அதை சீர்திருத்த வேண்டுமே, அதை சமன்படுத்த வேண்டுமே அப்படிங்கிறதுக்காக ராமானுஜர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த சுதந்திரமா இருக்கக்கூடிய இந்த சுதந்திரத்தை விட முடியாதவர்கள் இருக்கக்கூடியவர்கள்னா என்ன மார்க்கம் அப்படின்னு கேட்டா அவர்கள் எல்லாம் பக்தியிலே இழியலாம் அப்படின்ற ஒரு காரணத்தை அந்த இடத்துல காட்டுறாங்க. அப்ப குறைந்த ஆட்களுக்கு, குறைஞ்ச எண்ணிக்கையா இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு, அந்த சுவாதந்திரியத்தை விட்டவர்களுக்கு உபாயமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா அந்த பிரபத்தின்னு சொல்லக்கூடிய சரணாகதி. இல்ல அந்த சுவாதந்திரியத்தை என்னால விட முடியாது, அந்த நிலையிலே நான் இல்லை அப்படின்னு தெரிவித்தானால் அவன் பக்தி மார்க்கத்தின் மூலமாக மேலே கரையேறி வருகிறான். அப்போ காட்ட விஷயம் என்ன, அப்போ இந்த பிரபத்தி மார்க்கத்தை விட்டவனுக்கு, குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவன் இந்த பிரபத்தி மார்க்கம் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணோம், அவன் பக்தி மார்க்கத்துல வரணும். அப்போ பக்தி மார்க்கத்தாலே அடுத்தது கேட்கலாம், அது பண்ணிட்டா ரட்சணம் ஆயிடுமா அப்படின்னு கேட்கலாம் அடுத்த கேள்வி. அதுக்கும் பதில் சொல்லுகிறார். அப்போ என்ன ஆறுது அப்படின்னா இந்த பக்தி மார்க்கன்றதை இழிகிறான் இல்லையா, அவனுக்கு என்ன அந்த சமயத்துல அந்த இழியக்கூடிய சமயத்துல அவனுக்கு என்ன தோன்றது அப்படின்னு கேட்டா நம்முடைய யத்னத்தாலே நாம் மோட்சத்தை அடைவோம். வாஸ்தவம், உண்மையா சாஸ்திரத்தை தெரிவித்த கருத்து அதுதான். அதுக்காக அவன் ரொம்ப பிரயத்தனப்படுறான். அப்போ என்ன பண்றான், அப்போ சுதந்திரத்தை விடாக இருந்தா கூட, சுதந்திரத்தை விடாது இருந்தா கூட அந்த பக்தி மார்க்கத்தை, அந்த கர்மயோகத்தை பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் எப்படின்னா பண்ணி கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே எப்படி இருக்கு அப்படின்னா எங்கேயாவது அவன் பத்தித்தன் ஆனால், அதாவது கீழே விழுந்தான் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா ரொம்ப பெரிய இதுல இருக்காது. ஏன்னா அவன் உள்ளுக்குள்ள கோட்டைக்குள்ளதான் இருக்கான். இந்த கோட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த பக்தின்னு சொல்லக்கூடிய மார்க்கம், இந்த பக்தின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இப்படி ஒரு முதல் சோத்துக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கான். அவன் என்ன பண்ணான், அது பதித்தன் ஆனால் என்ன பண்றான், அந்த இடத்துலயே தான் கீழே விழுவான், அந்த இடத்துலயே கீழே விழுவான் எல்லாம். அப்போ என்ன பண்றான், இந்த கர்மயோகம் பண்ணக்கூடியவன் என்ன பண்றான்னா தான் இந்த இதுல தனக்கு அதிகாரம், கர்மயோகத்துலதான் நமக்கு அதிகாரம் என்று நினைத்து எல்லாத்தையும் உபாயாந்தரங்களை இழிந்து மோட்சம் பெற்றுடுவோன்ற ஒரு நினைவோட இருக்கக்கூடியவன். அது ஒரு சமயத்தை கிடைக்காது, ரொம்ப கிளிஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய உபாயமாக இருக்கிறது இந்த பக்தி யோகம்னு சொல்லக்கூடியது. பல விஷயங்கள் இதுல காட்டப்பட்டிருக்கிறதே. அப்ப நினைக்கிறான் அவன் இது நம்மளால இது பண்ண முடியாது போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறான். அப்போ என்ன பண்றான், ஒரு ஆச்சாரியன் திருவடிகளை போய் அடைகிறான். நம்மளால இந்த பக்தி யோகத்தை பண்ண முடியல, பக்தி யோகத்தை பண்ணி எம்பெருமானை அடைகிறதுன்றது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆச்சாரியன் திருவடிகளை போய் சொல்றான், நான் என்னவோ நினைச்சேன் சுவாமி, இந்த பக்தியே ஒரு அதிகாரம் என்று நினைத்து நான் அந்த நினைவோடு என்ன பண்ணான், அதை செய்து பார்த்தேன். அதுக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய என்னென்ன பண்ண வேண்டுமோ அந்த கிருத்தியங்கள் அனைத்தும் செய்தேன். ஆனால் எனக்கு என்னன்னா இப்போ என்ன சொல்றதுன்னா அது முடியாதோ, ரொம்ப அசாத்தியமா இருக்குமோ
இல்ல சாத்தியத்துக்கு ரொம்ப கிளிஷ்டமாக, ரொம்ப கஷ்டமாக, கஷ்டப்பட்டு அரிதாக அடைய வேண்டியதா இருக்குமோன்னு தோன்கிறது. சில காரணங்களையும் சொல்லுவான். அப்போ அந்த சமயம் சொல்றான், என்னுடைய பாவத்தை எல்லாம் நானே போக்கிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார்களே பக்தி மார்க்கத்துல போகக்கூடிய காலத்துல. அதுக்கு மேல அது மேல இல்ல, அது இல்ல, கடைசியா சரம திசையிலையும் அந்திம ஸ்மிருதி வேணும் தெரிவிக்கிறார்களே. அது எப்படி இருக்கும்? எனக்கு சரம திசையில அந்திம ஸ்மிருதி என்னால் எப்படி இருக்க முடியும்? நான் ஒரு கல்லாய் கட்டையாக இருந்தேன், ஆனால் என்னால் எப்படி இது பண்ண முடியும்? அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாதே. அதே மாதிரி எத்தனை எவ்வளவு பெரிய மோட்சம் அடைவதற்கு எப்போ கிடைக்கும் இந்த மோட்சம்? சரணமாகும் தனதால் அடைந்தார்கள்னா மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிறான் நாள் குறிச்சது பிறகுதான் வந்து ஆழ்வார் வந்து சந்தோஷம் அடைந்தார்னு பார்க்கிறோம். இப்போ இந்த பக்தி மார்க்கத்துல இழிந்தவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, என்னைக்கு அவனுக்கு மோட்சம் கிடைக்கும்னு தெரியல. இந்த ஜென்மத்துல கிடைக்குமா, அடுத்த ஜென்மத்துல கிடைக்குமா, மாறி மாறி பல பிறப்பு பிறந்து எந்த ஜென்மத்துல எனக்கு கிடைக்கும் இந்த மோட்சம்? இதெல்லாம் இந்த பக்தி மார்க்கத்துல இருக்கக்கூடியவனுக்கு ஒரு வந்து அது போக போக அந்த மார்க்கத்துல பிரவர்த்தனம் பண்ண பிறகு அவனுக்கு தெரியறது, பிரவேசம் பண்ண பிறகு தெரியக்கூடிய விஷயமா இருக்கக்கூடிய இவ்வளவு கஷ்டங்கள் இந்த மார்க்கத்திலே இருக்கிறது அப்படின்னு அறிந்து கொள்கிறான். அவன் என்ன பண்றான்? இதெல்லாம் நம்மளால முடியாது. அப்ப அவனுடைய நினைவு என்ன ஆகுதுன்னா மாறுகிறது. நினைவு மாறி என்ன ஆகுதுன்னா அவனுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு கேட்கறான். அப்போ ஆச்சாரியன் என்ன சொல்ற, யார் இடத்துல போய் அவன் ஆசிரியத்தானோ அந்த ஆச்சாரியன் என்ன சொல்வார், முதல்லயே நான் நீ கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். ஆனா நீ தான் சுதந்திரனாச்சே, யாருக்கிட்டே எதுவும் கேட்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறோனாச்சே, நீ எப்படி என்கிட்ட வந்து கேட்ப? நீயா ஏதோ புஸ்தகத்தை பார்த்த, அதுல சாஸ்திரம் இது சொல்லுதுன்னு தெரிஞ்சுட்ட, நீயே போய் அதில் போய் விழுந்த, இப்போ நீ தெரிஞ்சு விட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நீ வந்து இப்போ என்ன உனக்கு ஒன்றும் கஷ்டம் ஒண்ணும் இல்லை. நீ வந்து இந்த பக்தி மார்க்கம்னு சொல்லக்கூடிய கோட்டைக்குள்ள இருக்கிறதுனால ஒரு 10 அடி நடந்து வந்தானா என்னோட அந்தப்புறம்னு சொல்லக்கூடிய பிரபத்தி மார்க்கம் இருக்கு, அந்த பிரபத்தி மார்க்கத்தை உன்னை கொண்டு போய் விட்டுகிறேன். அப்போ என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, அந்த பக்தி மார்க்கத்துல சாத்தியமில்லை, சாத்தியத்தால சில பேர் சாதிக்கிறார்கள், ரிஷிகள் போன்றவர்களாம் சாதிக்கிறார்கள். அப்படின்னா அவர்களுடைய வந்து அந்த அத்தியவசாயம் வேறு. சாதாரணமா நம்ம போல இருக்கக்கூடிய ஒரு சம்சாரிகள் இதனால சாதிக்க முடியுமா அப்படின்னா அது சாதனத்துக்கு கிளிஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயம் அது. அப்போ அவன் என்ன பண்றாரு, அப்படிப்பட்டவனை வந்து ஆச்சாரியர் தன் அவன் கையை பிடித்து அழைத்து சென்று போய் பக்தி மார்க்கம்னு சொல்லக்கூடிய பிரபத்தி மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த புறத்திலே அவன் எழுகிறார். ஆனா அப்ப சொல்றார், இந்த சுதந்திரத்தை நீ விட்டுடணும், இந்த சுதந்திரத்தை நீ விட்டுடணும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப அவன் என்ன ஆறான், இதுல வந்து இழிகிறான், அது மேல போகிறான். அப்போ என்ன ராமானுஜரை காட்ட வந்த இது என்ன ரக்ஷணார்த்தம்னு சொன்னாரு, ஸ்ரீபாஷ்யங்கள் ரக்ஷணார்த்தம்னு சொன்னதுன்னா ஸ்ரீபாஷ்யத்துல சொன்னப்பட்ட கருத்து என்னன்னா உபாசனம், அதுதான் பக்தி. அது ஒரு வந்து இதுக்கு மேல வந்து இந்த பிரபத்தி மார்க்கத்துக்கு மேல ஒரு அரண் போலே அமைந்திருக்கிறது, அரண் போலே அமைந்திருக்கிறது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிரபத்தியில முதல்ல தெரியாதவன் சுதந்திரனா இருக்கக்கூடியவன் என்ன பண்றான், இதை விட்டு வெளியில போயிடுறான்னா போகக்கூடாது, அவனை பிடிச்சி வச்சுக்கணுமே. போவான் போகினாரே போகாமல் காத்து, நான் போறேன், என்னால எனக்கு உன்னுடைய வந்து இது வேண்டாம், என்னுடைய சுதந்திரத்தை விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீ போயிடுவேன்னா, இல்ல போக வேண்டாம், என்கிட்ட வேற இது இருக்கு, வேற விஷயம் இருக்கு, நீ அதுல போ அப்படின்னு சொல்லி அவனை திருத்தி அதுல கொண்டு போய் ஆட்படுத்துகிறார். அப்போ இந்த பக்தி மார்க்கம் ஸ்ரீபாஷாதிகளை சொல்லப்படக்கூடிய ஸ்ரீபாஷா முகேன சொல்லக்கூடிய அந்த பக்தி மார்க்கம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பிரபத்தி மார்க்கத்துக்கு ரக்ஷணமாய் அமைந்திருக்கிறது. ரொம்ப அற்புதமா 2 சப்தத்தை கொண்டு பிரயோகம் பண்றார் ஸ்ரீ புலவேந்தியர். இதே விஷயத்தான் கண்ணன பெருமான் கீதையிலும் தெரிவிக்கிறார். 3வது அத்தியாயத்துல லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புராப்ரோக்தா மயானக ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம்னு தெரிவிக்கிறான். அதாவது இந்த 3வது அத்தியாயத்துக்கு வரக்கூடிய சமயத்துல அர்ஜுனன் ரொம்ப கலங்கி போயிருக்கான். முதல்ல அதாவது இந்த கீதை ஆரம்பிக்க சமயத்திலே கலங்கி போயிருக்கான். அதுவும் கீதையை ஆரம்பிச்சு 2-3வது அத்தியாயத்தை அவனுக்கு தெளிவு பிறகணுமே அப்படின்னு கேட்டா, முதல்ல எவ்வளவு கலங்கி போயிருந்தானோ அதை காட்டிலும் அதிகமாக கலங்கி போயிட்டான். அதான் என்ன சொல்றான்னா, 2ஆம் அத்தியாயத்துல கிடையாது, 2ஆம் அத்தியாயத்துல பல விஷயங்கள் தெரிவிக்கிறான். ஆத்மா நித்தியம்னு சொல்றான், பரமாத்மாவை பத்தி ஒரு விதமான பிரஸ்தாபம் கிடையாது 2வது அத்தியாயத்துல. அதான் வந்து என்ன சொல்றான், அது கொஞ்சம் விவேக ஞானம் எல்லாம் சொல்றான். எல்லாத்தையும் விவேக ஞானம் தான் முக்கியம். கர்மயோகத்தை பத்தி சொல்றான், ஞான யோகத்தை பத்தி சொல்றான். ஞான யோகத்தை ரொம்ப இதுவா சொல்றான், ஞான யோகம் ரொம்ப சீர்ஷம், ரொம்ப வந்து இது அந்த ஞான யோகத்தாலே மோட்சத்தை அடைஞ்சு விடலாம்னு தெரிவிக்கிறான். அதெல்லாம் பிடிச்சுட்டான் அர்ஜுனன். வந்து பிடிச்சுட்டவன் என்ன பண்ணான், யாமிஸ்ரேன வாக்கியன புத்திர் மோகயசிமே ததேகம் வத நிச்சயித்ய ஏனஸ்ரேயாம் ஆப்னுயாதுன்னு தெரிவிக்கிறான். வியாமிஸ்ரேன் அப்படின்னா மிஸ்ரம்னு சொன்னா கலந்து கட்டி சொல்லக்கூடியது, கலந்து இருக்கக்கூடியது. மிஸ்ரம்னா கலந்து இருக்கக்கூடியது. கண்ணன பெருமானுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா வியாமிஸ்ரேன், அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் என்ன சொல்றான், கர்மயோகத்தை பண்ணு, ஞான யோகத்தை பண்ணுன்றான். அப்போ அவனுக்கு என்ன எத்த பண்ணா நமக்கு மோட்சம் கிடைக்கும்,
கர்மயோகம் பண்ணா மோட்சம் கிடைக்கும்னு ஒரு சமயத்துல சொல்றான், ஞான யோகம் பண்ணா ஒரு சமயத்துல மோட்சம் கிடைக்கும்னு சொல்றான். அப்ப என்ன ஆனா நீ நிச்சயம் பண்ணி சொன்ன எனக்கு இந்த மாதிரி நீ சொன்னா எனக்கு என்ன ஆறுதுன்னா மோகேசுமே புத்தியானது மோகத்தை அடைகிறது என்று தெரிவிக்கிறான். அப்போ அதுதான் சொல்றான், ஜாயசிஷேத் கர்மணஸ்தே மதா முத்திர் ஜனார்தனா தத்கிம் கர்மணி கோரேமாம் நியோஜசி கேசவா. ரொம்ப கோரம்னு சொல்றான். அந்த கர்மயோகம்னு சொல்லக்கூடியது கோரமாக இருக்க கர்மயோகத்தை என்னையா பிரவர்த்திப்பிக்கிறாய், என்னையா அதுல போய் நான் போய் அதில் இழிய வேண்டும் என்று தெரிவிக்கிறாய் அப்படின்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தை அப்பதான் வந்து எபெருமான் சொல்றான், நான் லோகேஸ்மின் லோகத்துல 2 விதமான திவிதா நிஷ்டா 2 விதமான நிஷ்டைகள் நான் தெரிவித்திருக்கிறேன். புறா புரோக்தா மயானகா, முன்னாடியே சொல்லியிருக்கேனே குற்றமற்றவன அர்ஜுனனே இதை கேட்டுக்கோ. ஞான யோகேன சாங்கியானாம், ஞான யோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் இந்திரியத்தை தன் கட்டுக்கொள்ள இந்திரியத்தை வென்றவர்களை இந்திரிய நிகிரகம் பண்ணவர்களுக்கு தான் ஞான யோகம்னு சொல்லக்கூடியது. கர்மயோகம்னு சொல்லக்கூடியது யாருன்னா இந்திரிய நிகிரகம் பண்ணாதவர்கள். அவர்களுக்கு எப்படி இந்திரிய நிகிரகம் ஏற்படும்னா கர்மயோகம் பண்ண 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 அந்த இந்திரிய நிகிரகம் ஏற்படும் என்று காட்டுகிறான். அப்போ ஞான யோகத்தால மோட்சம்னா கீழ்ப்படியான கர்மயோகத்தை ஏன் சொல்றேன்னு கேட்கிறான். அப்போ அவன் அதுக்கு சொல்லிடுறான், இதுதான் விஷயம், இதுதான் ஞான யோகத்துக்கு நேர போகணும்னா நீ உனக்கு இந்திரியங்களை புலனடக்கம் இருக்க வேண்டும். அந்த புலனடக்கம் இல்லாத ஞான யோகத்துல நீ போனே ஆனால் நீயும் கீழே பத்தித்தனாவாய் கீழே விழுந்து விடுவாய். இந்த உலகத்துக்கு இந்த லோகத்துக்கெல்லாம் நீ எப்படி இருக்க, அவசியம் ஒருத்தர் ராஜா நாளைக்கு ராஜாவாயிட்டான்னு என்ன பண்ணுவான், ஊர்ல இருக்கவன்லாம் ஒன்ன ஒரு முன்மாதிரியாக கொண்டு அவனும் ஞான யோகத்தை எழுந்தியானால் அவனும் பத்தித்தனாவான். அப்ப அவனும் கீழே விழுந்துட்டானா என்ன ஆகும்னா அதுல ஒரு பாவம் சேரும். அந்த பாவம் எல்லாம் ஒன்னே சேரும் அர்ஜுனா, நீ அதனால அதை போய் இது பண்ணாது, நீ கர்மயோகத்தையே பண்ணுன்னு கேட்கறான். அர்ஜுனனுக்கு என்ன இது அப்படின்னா இந்த கர்மயோகம்னு சொல்லக்கூடியது அது எங்க கொண்டு போய் அவனை மூட்டுன்னு அவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். ஏன் அப்படின்னு கேட்டா கர்மயோகம் பண்ணுன்னு நம்ம கண்ணன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நாம இந்த குருக்ஷேத்திர யுத்தத்தை பண்ணியே தீரணும். அதாவது பஞ்சபாண்டவர்கள் 5 பேர்ல யுதிஷ்டர்னு பேர், யுதிஷ்டர் தான் அந்த யுத்தத்திலேருந்து விலகாதவனாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அந்த பேருக்கே அதான் அர்த்தம் சொல்றான், யுத்தத்திலேருந்து விலகாதவன் தான் யுதிஷ்டர்னு தெரிவிக்கிறார்கள். அப்படியேதான் இருந்தான் யுதிஷ்டரனும். ஆனால் இவர்களெல்லாம் பீமனோ அர்ஜுனனோ சொல்லக்கூடியவர்கள்லாம் நல்ல மகா வீரர்கள், மகா பலசாலிகள். இவர்கள்லாம் என்ன பண்றான், அர்ஜுனன் என்ன சொல்றான், காண்டிபத்தை கீழே விட்டுட்டு நான் கர்மயோகத்தெல்லாம் பண்ண மாட்டேன், நான் மோட்சத்துக்கு போறேன், காட்டுல போய் தபஸ் பண்றேன்னு இருக்கக்கூடியதா அவனோட விருத்தாந்தம் அந்த சமயத்துல. அப்போ அவனோட இது என்னன்னா எப்படியாவது நம்ம கர்மயோகத்தை தப்பிச்சு விடனாதான் அவனுக்கு சண்டை போடுறதுக்கு பிடிக்கல, இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் உறவினர்கள்லாம் கொள்றதுக்கு பிடிக்கல. அப்படியே எப்படியாவது கர்மயோகத்தை விட்டு நம்ம தப்பிச்சு ஓடி போயிடணும், அப்போ மோட்சத்தை அடைஞ்சிடணும். மோட்சத்தை அடையிறதுக்கே ஞான யோகத்தை பண்ணா ஏதோ காட்டுல போய் தபஸ் பண்ணா நமக்கு இதுவாயிடும் அப்படின்ற எண்ணத்துல அதையும் அவன் என்ன பண்றான், ரொம்ப திட்டவட்டமாக மறுக்கிறான். எல்லாம் தெரிஞ்சிட மறுக்கிறாங்க. இப்படியாவது கொண்டு போய் கண்ணன் எப்படியாவது நம்மள கர்மயோகத்தை தரணும்னு பாக்குறான், நம்ம எப்படியாவது ஞான யோகத்தை போகணும்னு பாக்குறான். அப்போ சொல்றான் அதனால உனக்கு பாவம் தான் சம்பவிக்கும். கண்ணனை ரொம்ப அழகாக தெரிவித்து விடுகிறான். இப்போ இதையே தான் கீழே பிள்ளலாஞ்சியர் எப்படி தெரிவிக்கிறார் அப்படின்னா, இதுதான் பிள்ளலாஞ்சியருடைய இது என்ன இருக்குன்னா அந்த மேலையார் செய்வர்கள் வேண்டுமென கேட்டியல் என்று சொல்லும்படியாய் எப்படி இருக்கு அப்படின்னா அரண் போல இருக்கிறது. ஞான யோகம்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா நம்மளுடைய பிரபத்தி மார்க்கத்தை போல அந்த இடத்துல இருக்கு. அது இந்திரிய நிகிரகம் பண்ணவனுக்கு. அந்த ஞான யோகத்துக்கு போய் அடையறதுக்கு எது என்ன வேணும் அப்படின்னா கர்மயோகம் கீழ் வேண்டும், அதுக்கு ரட்சணமாக கர்மயோகம் இருக்கிறது என்று அது கண்ணன் பெருமானே காட்டுகிறான், ரொம்ப அழகாக காட்டுகிறார்கள். பிரபத்தி மார்க்கத்தை பிரவர்த்திப்பித்தருளியும் தத் ரட்சணார்த்தமான ஸ்ரீபாஷ்யாதிகளை பண்ணி அருளியும். இவ்வளவுதான் இது வரைக்கும் வாசிச்சிருக்கிறது. கிட்டத்தட்ட 1/2 மணி காலம் ஆயிடுது. ஆனா இதுக்கு மேல ரொம்ப லகுவா எழுதிருக்காரு இந்த வியாக்கியானத்தை. அத்தாலே அபாயமாக இத்தரிசனத்தை எம்பெருமானார் வர்த்திப்பித்தபயம் சர்வரும் அறியும்படி நம்பெருமாள் அவருடைய தரிசனம் என்று அபிதானமாக்கி ஸ்தாபித்தபடியும் அருளி செய்கிறார். அதாவது இந்த பிரபத்தி மார்க்கத்துக்கு ரட்சணமாக ஸ்ரீபாஷ்யாதிகளை பண்ணிவிட்டார். அதனால என்ன ஆறுது அப்படின்னா இவ்விடத்திலே ஜனங்கள் எல்லாரும் எம்பெருமானை அடைய வேண்டும், நாரணருக்கு ஆயினரேன்னு சொல்லும்படியாய் அந்த எம்பெருமானை அடையக்கூடிய இச்சையுடையவர்களா என்ன பண்றா அப்படின்னா ஒண்ணு பிரபத்தி மார்க்கத்தை எழுந்து மேல போகிறார்கள், இல்லைன்னா என்ன ஆறுதுன்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யாதிகளை சொல்லப்பட்ட இந்த உபாசன மார்க்கமாக இருக்கக்கூடிய பக்தி மார்க்கத்திலே எழுந்து எப்படியும் சேர்ந்துடுறார்கள். அதுல பதித்தனார்களும் என்ன பண்றா திருப்பி இந்த பிரபத்தி மார்க்கத்தை மேல போயிடுறார்கள். இல்ல சக்தி யுக்தர்களா இருக்கக்கூடியவர்கள் அந்த பக்தி மார்க்கத்தாலேயே அந்த எம்பெருமானை அடைகிறார்கள். அப்போ அதுதான் என்ன ஆகுதுன்னா அந்த அபாயம், அபாயமே இல்லை நம்ம சம்பிரதாயத்துக்கு, அபாயத்தை நீக்கினாரு. அந்த செயல் அறிகைக்கான்னு சொல்றதுன்னா இந்த காட்டுல வேற என்ன அந்த செயல் அறிகைக்கா எதனால எம்பெருமானார் தரிசனம் அப்படின்னு கேட்டா இந்த அபாயத்தை நீக்கினார். இது போல காரியங்கள்லாம் வேற யாரும் பண்ணலையே, அதனாலதான் காட்டுகிறார்கள். நிரபாயமாக தரிசனத்தை எம்பெருமானார் வர்த்திப்பித்தமையும் சர்வரும் அறியும்படி அவர் வர்த்திப்பித்தார்.
ஏன் எம்பெருமானார் தரிசனம்னு சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிருத்தியம் வந்து எம்பெருமானார் பண்ணியிருக்காரு, இதை அனைவரும் அறிய வேண்டும். எப்படி அறிவார்கள் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். அப்படி நம்பெருமாள் ஒரு பெரியவர் வாயாலே வந்து விழுந்தால்தான் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அது வந்து எல்லாரும் வந்து ஒரு வந்து இது பண்ணக்கூடியமா இருக்கும். உடையவர் வந்து ஸ்ரீபாஷ்யத்தை எழுதக்கூடிய காலத்துல அந்த ஆத்மாவுக்கு அந்தரக நிரூபணமான விஷயம் என்னது அப்படின்றத வந்து எழுத போறார். அது எழுதக்கூடிய காலத்துல என்ன பண்றார், கோரத்தாழ்வான் வந்து அந்த இந்த விருத்தியினுடைய வந்து இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கார். விருத்தி கிரந்தத்தினுடைய வந்து அந்த பந்திகள் எல்லாம் சேவிக்கிறார். இவர் அதை கொண்டு வியாக்கியானங்கள் எழுதி கொண்டே இருக்கார். சொல்றார், மேல சொல்றார் வந்து அந்த பட்டோலை கொள்றது ஆழ்வான் தான். அப்போ அந்த ஆத்மாவுக்கு அந்தரங்க நிரூபணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணார் வந்து, ஆழ்வான் இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்திக்கும், இந்த விஷயத்தை திருக்கோட்டியூர் நம்பி தரத்துல போய் கேட்டு வரோன்ற. அவர் என்ன பண்ணார், திருக்கோட்டியூர் நம்பி தரத்துல போனார். திருக்கோட்டியூர் நம்பி எப்பேற்பட்ட பரமேகாந்தி, அவர் ஒரு 6 இடத்துலயும் பேசக்கூடிய ஆளே கிடையாது. எம்பெருமானார் போலண்டே பேச மாட்டாருன்னா அப்படியே இருக்கார். கொஞ்சமா ஒரு மாசம் 2 மாசம் அந்த மாதிரி வந்து ஆழ்வான் அந்த இடத்துல போய் தங்கி இருக்கார். ஆழ்வானால வந்து இது பண்ண முடியல, எம்பெருமானார் விட்டு பிரிந்து இருக்க முடியல. அவர் என்ன பண்றாரு, இப்படியே பார்த்துட்டே இருக்காரு. சரி எப்படா நாள் கிடைக்கும், இவர் எதுக்காக கேட்டு நம்மளோட இது பண்ணுவாளோ. ஆனா அந்த சமயத்துல என்னன்னா, அவர்கள் அந்த சிஷ்ய லட்சணத்தை விடாதவர்கள். சுவாமி நான் போனேன், எனக்கு கொஞ்சம் சொல்றா அப்படின்லாம் போய் கேட்டதே கிடையாது. எப்போ சொல்றாரோ அப்ப கேட்டுப்போம், அதுதான் நம்மளுடைய லட்சணம்னு வந்து ரொம்ப பொறுமை காத்திருக்கிறார் வந்து ஆழ்வான். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, திடீர்னு என்னைக்கோ ஒரு ஞானோதயம் பிறக்கிறது. யாரோ ஒருத்தர் நம்ம வார்த்தை இவ்வளவு நாளா இருக்கானே, எதுக்கு வந்தான்னு கூட கேட்கலையே. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், ஒருத்தர் வீட்டுக்கு வந்தவனா ஒன்னும் கூப்பிடலைன்னா, அவன் வீட்டுக்கு ஏன் போனான்னு எனக்கு இருக்கு, இனிமேட்டு அவன் வீட்டுக்கே போக மாட்டோம். ஆனால் அப்படிலாம் இல்லை இவர்களெல்லாம். இவர்களாம் ஆச்சாரியன்னா அப்படிப்பட்ட பிரதிபக்தி, அத்தியந்தமான பிரதிபக்தி அவர்கள் தரத்திலே நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது. அப்ப என்ன பண்றாரு ஆழ்வான், திடீர்னு எதுக்காக எடுத்து சுவாமி அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்கிற திருக்கோட்டை நம்பி. இவர் உடையவர் சுவாமி எம்பெருமானார் எவர் இடத்துல ஒரு கேள்வியை கேட்க சொன்னார், ஆத்மாவுக்கு அந்தரங்க நிரூபணம் எது அப்படின்னு கேட்க சொன்னார் அப்படின்னு சொன்னார். அப்ப உடனே சொன்னார், அடியான் உள்ளான் உடல் உள்ளான். இவ்வளவுதான் வார்த்தை, இவ்வளவுதான். அதுக்கு அவர் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, 8 பக்கத்துக்கு வியாக்கியானம் எழுதிலாம் கொடுக்கல, 4 நாள் உட்கார வச்சு உபன்யாசங்கள்லாம் பண்ணல. கொடுத்த ஒரே வார்த்தை அடியான் உள்ளான் உடல் உள்ளான் கண்டாயே அப்படின்னாரு. அப்போ வந்து என்ன, அதுல இருந்து அந்த அடியான் உள்ளான் உடல்லான்னு சொல்லக்கூடியது என்னன்னா, அடியேன்னு சொல்லக்கூடியதுதான் ஆத்மாவுக்கு நிரூபணம், உடல்னு சொல்லக்கூடியது நிரூபணம் இல்ல, தேகமும் ஆத்மாவும் வேற வேறன்னு சொல்லும்படியாக சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அதை உடையவர் எதுக்கு அதை வந்து இது பண்ணார் அப்படின்னு கேட்டால், அதை போய் என்ன உடையவருக்கு இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு கேட்டா தெரியும். அது எப்படி இருக்கணும்னா, ஒரு பெரிய இடத்துல இருந்து அந்த விஷயம் வந்ததாக இருக்க வேண்டும். அதே போல இந்த இடத்துலயும் பார்த்தோமானால், எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு அப்படின்னு சொல்லக்கூடியதை எல்லாரும் சொல்லிடலாம். ஆனால் நம்பெருமாள் சொன்னா அது இருக்கக்கூடிய சீர்மை இதுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. அதனால என்ன பண்றார், நம்பெருமாள் தானே தெரிவிக்கிறார், எம்பெருமானார் இந்த சம்பிரதாயத்துக்காக இவ்வளவு பாடுபட்டிருக்கிறார், இப்படி ரட்சணம் பண்ணியிருக்கிறார், யாரும் வெளியில போக விடாது. அப்போ அவருக்கு என்ன பண்ணணும், அதை எம்பெருமானார் தரிசனம் என்றே பேரிட வேண்டும் என்று அதனால பேரிட்டார் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அத்தாலே அபாயமாக இத்தரிசனத்தை எம்பெருமானார் வர்த்திப்பித்தமையும் சர்வரும் அறியும்படி நம்பெருமான் அவருடைய தரிசனம் என்று அபிதானமாக்கி பேரிட்டார். பெயரிட்டு ஸ்தாபித்தபடியும் அருளி செய்கிறார். எம்பெருமானார் தரிசனம் என்று தொடங்கி எம்பெருமானார் தரிசனம் என்று தொடங்கி எம்பெருமானார் தரிசனம் இதுதான் வந்து தெரிவிக்கிறார். அதுக்கு மேல் தெரிவிக்கிறார், நாத யாமுனர்களும் தர்சன பிரவர்த்தகராயிருக்க இவருடைய பரசமிருத்தியைக்க பிரயோஜனத்தையே பார்த்து எம்பெருமானார் தரிசனம் என்றாய்த்து. ரொம்ப அற்புதமான கேள்வி. எம்பெருமானார் தரிசனம் நீ சொல்றீங்களே, இதுக்கு முன்னாடி யார் இருக்கா? நாத யாமுனர்கள், நாத யாமுன மத்தியமாம்னு சொல்றார்களோ இல்லையோ, நாதமுனிகள் யாமன முனிகள் சொல்லக்கூடிய ஆளவந்தார் எல்லாம் எழுந்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் பிரவர்த்தகர், இந்த தரிசனத்தில் பிரவர்த்தகராய் இருந்தார்களே, அவர்களெல்லாம் விட்டு வந்து இது பண்ணார் அப்படின்னு கேட்டக்கூடிய காலத்திலே எம்பெருமானாருடைய இது ஏற்கனவே வந்து சொல்லிட்டார், ஒரு ரட்சணம் பண்ணார்னு சொல்லிட்டார். அது மட்டும் இல்ல, எம்பெருமானாருடைய பரசம்ரேதிக்க பிரயோஜனத்தையே பார்த்து, பரசமிருத்தின்னா அடுத்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை, சுயநலம் எதுவுமே கிடையாது. எம்பெருமானார் தரத்துல சுயநலம் எதுவுமே கிடையாது. அது எப்படின்றத காட்டுகிறார் என்றாய்த்து. நம்பெருமாள் நாம நிர்தேசம் பண்ணினபடி அடுத்தவர்களுக்காக வாழக்கூடிய ஒரு மெழுகுவத்தியை போல இருக்கிறார். தான் வெளிச்சம் கொடுத்து அவங்க கரைஞ்சு போறது, அதை போல இருக்கக்கூடியவர் எம்பெருமானார். அதனாலதான் நம்பெருமாள் நாம நிர்தேசம் பண்ணினார் என்று காட்டுகிறார்கள். மரியாதா நாம்ச லோகசிய கர்த்தா காரைதாச்ச சஹா என்று தெரிவிக்கிறார். இந்த வாக்கியம் தெரியக்கூடியது என்னன்னா, மரியாதானாம், இந்த லோகத்துல பல வரம்புகள், மரியாதைன்னு சொல்லக்கூடிய வரம்புகள்னு வச்சிருக்கோம். வரம்புகள் வந்து ஏற்படுத்துவதற்கு யார் அப்படின்னு கேட்டா அந்த எம்பெருமான் தான் கர்த்தா. இந்த உலகத்துல பல வரம்புகள் இருக்கு. இப்போ வந்து சாஸ்திரம் மனு சாஸ்திரங்கள் போல இருக்கு. அதுக்கெல்லாம் மூலம் என்ன அப்படின்னு கேட்டா எம்பெருமான் அவர்களுக்கு கொடுத்த ஞானம் தானே.
அப்படி சாஸ்திரம் சொல்லக்கூடியது சாசனாதி சாஸ்திரம், இதை செய்யாதேன்னு சொல்லக்கூடிய சாஸ்திரங்களுக்கெல்லாம் இந்த மரியாதைகளுக்கெல்லாம் வந்து கர்த்தாவா இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டா எம்பெருமான் தான். காரைதா, அதுதான் அதே தெரிகிறவர் காரைதான்னு சொல்லுகிறார். காரைதான்னா அதை செய்ய பண்ணக்கூடியவனா இருக்கிறான். ஒருத்தன் தான் வந்து ஒரு கிரந்தத்தை எழுதினா மட்டும் போறாது, அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அதை அடுத்தவன் அனுஷ்டிக்க வேண்டுமே. அதை செய்தவராக இருக்கக்கூடிய தானும் செய்கிறார், பிறரையும் செய்ய வைக்கிறார். அதுதான் இங்க நம்பெருமாள் பண்ண காரியம் என்னன்னா, எப்படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மரியாதைக்கு கர்த்தாவாக அவன் இருக்கிறானோ, எப்படி வந்து அடுத்தவளை அதை செய்ய வைக்கிறானோ, அதே போல இந்த விஷயத்துல நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி எம்பெருமானார் தரிசனம்ன்றத தானும் சொன்னார், பிறரையும் சொல்ல வைத்தார். அதுதான் இந்த இடத்துல இந்த பிரமாணத்தாலே காட்டக்கூடியது. மரியாதானாம் சொல்வசிய கர்த்தா காரைதாச்ச சஹா, தானும் செய்கிறார். கர்த்தாச்ச காரைதாச்ச, கர்த்தாவாகவும் இருக்கிறான் காரைதாவாகவும் இருக்கிறான் என்று காட்டுகிறார். என்ன கடவுதிரே, அதாவது அதுக்கு மேல சொல்றாரு, காரைதான் சொன்னாரு, அதுக்கு மேல சொல்லணும், அதுக்கு இது பண்ண. அதாவது அதுதான் இப்போ ரெண்டு விதமான அர்த்தம் முதலே சொன்ன. இதுல ரெண்டு, நாட்டி வைத்தார் அப்படின்னு ஒண்ணு, நாட்டு வித்தார்னு ஒண்ணு, ரெண்டு பாட்டா சொல்றேன். அதுதான் இப்போ வந்து மேல வந்து தெரிவிக்க போகிறார். அதாவது திருக்கோட்டியூர் நம்பிபாடே பலகால் நடந்து பெற்ற பரமார்த்தத்தை தம்மை அழிய மாறி பூரிதானம் பண்ணி மீண்டெழுந்திருன அனந்தனம். எம்பெருமானார் அந்த சர்வஸ்லோகார்த்தத்தை பெற வேணும்னு திருக்கோட்டியூர் நம்பி தடவை 18 தடவை நடந்தார். ஒரு தடவை இல்ல, 2 தடவை, 18 தடவை நடந்தார் இல்லையா? அப்படி போய் என்ன பண்றாரு, பலகால் நடந்து பெற்ற பரமார்த்தம், சர்வஸ்லோகத்தின் அர்த்தத்தை தெரிவித்தாதான் பரமார்த்தம். அதை என்ன பண்றாரு, தம்மை அழிய மாறி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல திருக்கோட்டூர் நம்பியுடைய வார்த்தை என்ன, அது இந்த சர்வஸ்லோகார்த்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இதை யாருக்கும் அறிவிக்காதே இரும் அப்படின்றதுதான் இது. அப்ப என்ன பண்ணார் இவர்னா, எல்லாருக்கும் அறிவிச்சுட்டாரு. அறிவித்ததுனால என்ன ஆறுது அப்படின்னா, தன்னை அழிய மாறி, அந்த சொரூபம் மாறி போடுத்து, அழிந்து போடுத்து. ஆச்சாரியனுக்கு அடிமைப்பட்டவன்ற சொரூபம் மாறி போடுத்து, நம்மை அழிய மாறி பூரிதானம் பண்ணி மீண்டெழுத. பூரிதானம்னா எல்லாருக்கும் அப்படியே வந்து எடுத்து ஒரு வந்து விநியோகம் பண்றது போல, இஷ்ட விநியோகம் பண்றது போல பண்ணி விட்டார், வாரி வழங்கி விட்டார் காட்டுகிறது. ஆனா ஒரு விஷயம், பூரிதானம் வாரி வழங்கிட்டாருன்னா அனதிகாரிகளுக்கு சொன்னார்னு யாரும் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அது ஒரு தடவையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா ராமானுஜர் வந்து ஒரு வரம்பை மீறி ஒரு வரம்பை அறுத்தான்றது உண்மையா இருக்கலாம். அந்த வரம்பு ரொம்ப வந்து கிரமமான வரம்பு தானே தவிர அக்கிரமமான வரம்பு இல்லை. அதை நம்ம வந்து நெஞ்சில நன்றாக திடமாக பதித்துக் கொள்ள வேண்டும் இந்த இடத்துல. ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம தப்பி போடுவோம். ஏன்னா இந்த உலகத்துல இப்போ பல பேர் வந்து லௌகிகாலெல்லாம் சொல்லக்கூடியது என்னன்னா, அந்த மாதிரியான அர்த்தங்கள் தான் தெரிவிக்கிறார். ராமானுஜருக்கு பெருமை சேர்க்கிறதா நினைச்சுட்டு அந்த மாதிரி பண்ற, அந்த மாதிரியான வந்து ஒரு இந்த புத்தியோட ராமானுஜர் இந்த மாதிரியான சீர்திருத்தங்கள் பண்ணல. எப்படிப்பட்ட சீர்திருத்தங்கள் வந்து பண்ணால் இந்த வந்து இது நிறைக்கும், வந்து இந்த சம்பிரதாயம் நிறைக்குமோ அப்படி பண்ணார். அதே சமயத்துல அது பூர்வர்கள் காட்டின வழிக்கு அவத்தியம் நிலைக்கக்கூடியது இருந்தா அதுல இறங்கவே மாட்டார், அது பிரவேசிக்கவே மாட்டார் ராமானுஜர். தம்மை அழிய மாறி ஊரிதானம் பண்ணி மீண்டெழுந்தின அனந்தரம் நமக்கு ஆவாரை நாமே தேடிக்கொள்வோம் என்று அதுக்கு விஷயமான இவரை நம்பெருமாள் மிகவும் விசேஷ அபிதானம் பண்ணி அருளி. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இதெல்லாம் வந்து எல்லாம் பண்ணிட்டு இந்த ரகசியங்கள் கேட்டதெல்லாம் திருக்கோட்டி நம்பிக்கை கேட்டதுக்கு பிறகு எல்லாம் இது பண்ணிருக்காரு. அதே சந்தர்ப்பத்தில் நம்பெருமாள் என்ன பண்ணிருக்காருன்னா, நமக்கு ஆகக்கூடியவர் யாராவது வேணுமே, இந்த சம்பிரதாயத்தை காப்பதற்கு அதான் யாராவது வேணுமேனு ஆளை தேடிக்கொண்டு நமக்கு நாமே தேடிக்கொள்வோம். நம்மளே போய் வரை தேட வேண்டியதான் வீதியில போய் யார் வந்து இந்த சம்பிரதாயத்தை காக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கணும். தானே தேடிக்கொள்வோம் வந்து நம்பெருமாள் வீதிக்கு இறங்கி வந்துட்டாராம் என்று அதுக்கு விஷயமான இவரை. அப்போ தேடிக்கொள்வான்னு சொல்லக்கூடிய காலத்திலே அதுக்கு அதிகாரி யார் அப்படின்னு சொன்னா விஷயமான இவரை. அதுக்கு வந்து பொருந்தக்கூடிய எல்லா விதமான தகுதிகளும் படைத்தவராக இருக்கக்கூடியவர் சுவாமி எம்பெருமானார் தவிர வேற ஒருவரும் கிடையாது. அப்படின்னா அதுக்கு விஷயமான இவரை நம்பெருமாள் மிகவும் விசேஷ அபிதானம் பண்ணி ஒரு பட்டமே சூட்டிட்டார். விசேஷ அபிதானம்னா எம்பெருமானார் பட்டத்தை கொடுத்தாரு காட்டுகிறார். எம்பெருமானார் பட்டம் ஏற்கனவே வந்து திருக்கோட்டை எம்பியை கொடுத்தாரு. அவர் இவர் சொல்ல போறாருல்ல, எம்பெருமானார் தரிசனம்னு சொல்ல போறாரு இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, எம்பெருமானார் என்று சொல்ல விசேஷ அபிதானம் பண்ணியர்லி இன்று தொடங்கி. ஏற்கனவே உங்களுக்கு எம்பெருமானார்னு பேர் இருக்கு, இந்த தரிசனத்தை காப்பாத்துறதுக்காக நான் வேற வந்து இது பண்ணிருக்கேன். அவங்க எம்பெருமானார்ன்ற பேர் எதுக்காக கிடைச்சது அப்படின்னு கேட்டா, அந்த ஜீவர்கள் தரத்திலே உனக்கு இருக்கக்கூடிய காருண்யத்தை பார்த்து எம்பெருமானார் என்று தெரிவித்தார். அது திருக்கோட்டியூர் மேல வைக்கப்பட்ட பேரு. அப்போ என்ன சொல்றார், அந்த எம்பெருமானார்ன்ற பேர் ஏற்கனவே அவர் கொடுத்திருக்கார். அது ரொம்ப உச்சிதமான பேர். உங்களுடைய கிருத்தத்தை பார்க்கக்கூடிய சமயத்திலே இதை போல ஒரு பொருத்தமான பேர் உனக்கு உண்டா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனால் இது எம்பெருமானார் ஏன் ராமானுஜர் சொல்லி வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்டா இல்ல. எம்பெருமானார் தரிசனம் அவர் என்ன நினைச்சாருன்னா, அந்த எம்பெருமானான்ற பேர் இதோட பொருந்தி போங்க. ராமானுஜ தரிசனம் சொன்னாலும் தப்பு ஒண்ணு கிடையாது.
ஆனால் எம்பெருமானார் தரிசனம்னு சொல்லக்கூடிய காலத்திலே அது காரண பெயராக விளங்கக்கூடியது இந்த பிரகரணத்திலே ரொம்ப ஒத்துப்போகக்கூடியதா இருக்கிறது. இன்று தொடங்கி எம்பெருமானார் தரிசனங்கள் என்று ஜகத்தில் பிரதிஷ்டிப்பித்தருளினார். இந்த உலகத்திலே அதை பிரதிஷ்டாபனம் பண்ணுகிறார். அந்த எம்பெருமானார் தரிசனம் அன்றைக்கே நாட்டி வைத்தார் என்று பாடமான போது இது நாட்டி வைத்தார். கீழே ஒரு இது மேல ஒரு இது படிச்சோம் பாருங்க. மரியாதா நாம் ச லோகஸ்ய கர்த்தா காரயிதாச்ச சஹா என்ற ஒரு வசனம் பார்த்தோம் இல்ல. அதுல எம்பெருமானான் சாஸ்திரங்களை பிரதானம் பண்ணக்கூடியது அது கர்த்தாவாகவும் இருக்கிறான், பிறரை செய்ய வைப்பவனாகவும் இருக்கிறான் பார்த்தோம் இல்லையா. அதான் சொல்றார் நாட்டி வைத்தார் அப்படின்றது என்ன பண்ணார் எம்பெருமானார் தரிசனம்ன்றத நாட்டி வைத்தான்றது ஒரு இந்த சப்தத்தை இந்த பிரயோகத்தை என்ன சொன்னாரா, தானே எம்பெருமானார் தரிசனம் பண்ணிட்டார். அது நாட்டி வித்தான்னு சொன்னா பிறரை கொண்டு இது எம்பெருமானார் தரிசனம் சொல்ல வைக்கணுமே, அதைதான் இப்ப பண்ண போறார். நாட்டி வித்தார் என்று பாடமான போது இவர் ஆக்ஞா அதிலங்கனம் பண்ணி அமரியாதமாக பிரபத்தி பிரதானம் பண்ணின பிரபாவத்தை கண்டு திருக்கோட்டியூர் நம்பியும் அப்படியே எம்பெருமானார் என்று திருநாமம் சாத்தி. இந்த விருத்தாந்தத்தை அப்படியே திருக்கோட்டியூர் நம்பி திருத்துல நாட்டி வித்தார் என்ற பாடம் இருக்கிறது. என்ன பண்ணார் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா இவர் அதாவது எம்பெருமானார் ஆக்யா அதிலங்கனம்னா மீறி நடக்கக்கூடிய, அதாவது திருக்கோட்டியூர் நம்பிய வார்த்தையை ஆக்ஞையை மீறி நடந்தார். அதிலங்கனம் பண்ணி அமரியாதமாக அந்த வரம்பை மீறி அந்த சர்மஸ்லாகாரத்தை சொன்னார் இல்லையா, அது சொன்ன வரம்பை மீறி அமரியாதமாக பிரபத்தி பிரதானம் பண்ணின பிரபாவத்தை கண்டு. சர்வஸ்லாகாரத்தை பிரபத்தி தானே தெரிவிக்கக்கூடியதா இருக்குது. பிரபத்தி பிரதானம் பண்ணின பிரபாவத்தை கண்டு அதை எடுத்து எல்லாருக்கும் மாறி வழங்கிட்டாரே. அதை கண்டார். என்ன பண்றார் திருக்கோட்டியூர் நம்பியும் அப்படியே எம்பெருமானார் என்று இப்படி பண்ணிட்டாரே, உனக்கு நம்ம ஆச்சாரிய வார்த்தையை அதிலங்கனம் பண்ணிட்டாரே, உனக்கு என்ன கதி கிடைக்கும்னு காலத்துல எனக்கு நரகமே கிடைக்கும் பரவாயில்ல, எனக்கு ஒருத்தனுக்கு நரகம் கிடைச்சாலும் பரவாயில்ல, கேட்ட அதிகாரிகள் எல்லாம் எம்பெருமானை அடைவார்கள் அப்படின்றது அவருடைய அந்த நல்லெண்ணம் விடத்துல கண்ட காலத்துல என்ன பண்ணது திருக்கோட்டியூர் நம்பி அப்படியே வளர்த்ததனால் பயன்பத்தேன் வருகவென்று வடக்கிடையை கைகூப்பி வணங்கினாலே என்று சொல்லும்படியாய் ரொம்ப அப்படியே போற உகந்தார். அதுக்கு அனுகுணமாக என்ன சொல்ல எம்பெருமானார் அப்படின்ற பட்டத்தை அவர் கொடுத்தார். எம்பெருமானாரோ எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய கருணையை காட்டிலும் அந்த உன்னின் உயிர்கள் குத்தன கிழ கூட பார்த்தோம். உன்னின் உயிர்கள் குத்தனவே செய்து அவர் கொய்வே பண்ணும் பரணும் பரிவிடனாம் படி அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவான் இந்த உலகத்துக்கு இந்த உயிருக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பண்ணணும்னு நினைச்சா உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை காட்டிலும் பரிவிடனாம்படி இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டா அந்த எம்பெருமானார் தான் என்று அமுதனார் தெரிவிக்கிறார். அதே வார்த்தை இங்க மெய்ப்பாடு போல என்ன தெரிவிக்கிறார், இவருக்கு கூடிய கருணையை பார்க்கக்கூடிய காலத்துல எம்பெருமானுக்கும் இந்த கருணை இல்லை, அதனால எம்பெருமான் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல இவர் தான் எம்பெருமான் ஆர், ஆனா எம்பெருமான் அப்படின்னு சொல்லும்படியா இருக்கக்கூடியது. அமரியாதமாக அந்த வரம்பை மீறி சர்மஸ்லோகார்த்தத்தை பிரபத்தி பிரதானம் பண்ணின பிரபாவத்தை கண்டு திருக்கோட்டியூர் நம்பியும் அப்படியே எம்பெருமானார் என்று திருநாமம் சாத்தினார். அப்புறம் என்ன பண்ணார், இன்று முதல் எம்பெருமானார் தரிசனம் என்னும் போல் என்று அருளி செய்தது. முதல்ல நம்பெருமாள் ஒரு தடவை சொல்லிட்டார், கர்த்தாவா இருந்து என்ன சொன்னார், நாட்டி வைத்தார் அப்படின்ற அர்த்தத்துக்கு சேர நம்பெருமாளே என்ன சொன்னார், நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் எம்பெருமானார் தரிசனம் என்ன. அதுக்கு மேல நான் சொன்னா போதாது, இந்த உலகத்துல எல்லாரும் இதைத்தான் சொல்ல வேண்டும். எம்பெருமானார் தரிசனம் காரையிதா, ஏன்னா பண்ணக்கூடியவன் பிரேரணையால தன்னை தூண்டக்கூடிய அடுத்தவரை தூண்டக்கூடியவனா இருக்கிறான் காரையித்தானா. அப்போ என்ன பண்றார், திருக்கோட்டியூர் நம்பி தரத்திலேயே அதே அந்த சொப்ன முகேனா அர்ச்சக முகேனா அவருக்கு தெரிவிக்கிறார், நீரும் சொல்ல வேண்டும், நான் எம்பெருமானார் தரிசனம் நான் சொல்லிட்டேன், நீரும் சொல்ல வேண்டாமா, எம்பெருமானார் பேர் கொடுத்தா போதுமா அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே திருக்கோட்டியூர் நம்பியானவர் என்ன பண்றாருன்னா எம்பெருமானார் தரிசனம் என்று இன்று தொடங்கி இது எம்பெருமானார் தரிசனம் என்று வழங்கப்பட வேண்டும். இன்று முதல் எம்பெருமானார் என்னும் போல் என்று அருளி செய்து ஆதரித்து போறையாலே அதை அந்த நம்பியினுடைய இதை வெளியும்படி அருளி செய்த நம்பெருமாள் தாமே தத்வாரா இதை சாதித்திருந்தார் என்னவுமா. திருக்கோட்டியூர் நம்பி வச்சு இது பண்ணால் அது பேர் வைத்த விசேஷத்தாலே அவரை தாமே தத்வாரா திருக்கோட்டியூர் நம்பியின் மூலமாகவே இத்தை அருளி செய்து தத்வாரா இத்தை ஸ்தாபித்திருந்தார் என்னவுமா. அதை நாட்டி வித்தார்ன்றதுதான் திருக்கோட்டியூர் நம்பி முக்கேன அவர் இது முக்கேன என்ன பண்ணார், எம்பெருமானார் தரிசனம் சொல்ல வைத்து விட்டார். இவர்தான் ஆளும் ஆளார் என்று இவனுடைய தனிமை தீர்க்கைக்கும். ஆழ்வார் ஒரு பாசனம் பாடுறார், எம்பெருமான் ஐயோ அப்ப வாரு நீ ஆளும் ஆளார் ஆழியும் சங்கம் சோப்பார் தாம் வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மத்தில்லை. நம்மாழ்வாருக்கு ஒரு பெரிய குறை, இப்ப பாரு கையில இந்த வில்லியும் சங்கையும் கதையத்தையும் பிடிச்சிட்டு இருக்கேன், சங்கத்தையும் சக்கரத்தையும் கதையும் வில்லியும். ஆளுமாளார் ஆழியும் சங்கம் சுமப்பார் தான் வாழும் பின்னால் யார் வருவான், யார் வந்திருக்கா, யாரும் வரலையா, ஒரே ஒரு லக்ஷ்மணன் தானே பின்னாடி எவ்வளவு பேர் வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல லக்ஷ்மணன் ஒத்த போனதே தெரிவிக்கிறார். லக்ஷ்மணன் ஒத்த போனே எல்லாம் இந்த அயோத்தியால இருக்கிற ஜனங்கள் மொத்தமும் போனதுன்னு தெரிவிக்கிறார். அப்போ வர்றாரு, வாழும் வில்லும் கொண்டு நீ தனிமையா இருக்கியே அப்படின்னு தான் ஆழ்வாருடைய எண்ணம். நீ தனிமையா இருக்கேன்னு என்ன பண்றாராம், இப்ப எம்பெருமானார் எப்படி இருக்காங்க, ஆளுமாளார் என்று இவருடைய தனிமை தீர்க்கைக்கும்
ஆரிய எம்பெருமானுடைய தனிமை தீர்க்கைக்கும் சம்சாரிகள் தனிமையை தீர்க்கைக்கும் இப்படி உபதேசித்து போந்தது. அப்ப என்ன பண்றாருன்னா, இந்த சம்சாரிகள் எல்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 மார்க்கம் வச்சிருக்காரு. அப்போ அவர்களுக்கு எப்படி தனிமை ஏற்படும் அப்படின்னா, ஒண்ணு பிரபத்தி மார்க்கம், இன்னொன்னு பக்தி மார்க்கம்னு சொல்லக்கூடியது. அப்ப என்ன பண்றாரு, இந்த சம்பிரதாயத்துக்குள்ளே ஒரு மோட்சத்தை அடையணும்னு சொல்லக்கூடிய வந்தான்னா வெளியிலேயே போக முடியாது. உள்ள தள்ளி கதவு போட்டுறான்னு சொல்றாரு இல்லையோ, அது போல உள்ள தள்ளி கதவு போட்டுறாரு. அவர்களெல்லாம் இந்த உயிர்கள் எல்லாம் இதெல்லாம் இனிமேல்ட்டு அவத்தியமே அடையக்கூடாது. உயிர்கள் மெய்விட்டு ஆதிப்பொருளால் ஒண்ணாம் என்று சொல்லும் அவ்வளெல்லாம் வாதில் வேணான் எம்மி ராமானுசன் என்று சொல்லும்படியாய் அந்த உயிர்கள் எல்லாம் அனர்த்தம் ஆகக்கூடாது அதனுடைய இந்த உலகத்திலே ஜீவித்த இதுக்காக. ஆனால் என்ன பண்றார், அவர்கள் எல்லாம் பிடித்து வைக்கிறார். அப்போ எம்பெருமான் ஒரு பக்கம் என்ன பண்றான், தனிமையாக இருக்கிறான். ஆளுமாளார் வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மத்தில்லை என்று எம்பெருமானுடைய தனிமை தீர்க்கைக்காக என்ன பண்றார், குழாங்களாய் அடியூருடன் கூடி நின்னாடுவனே என்று சொல்லும்படியாய் பெரிய தொண்டர் குழாத்தை அவனிடத்திலே கொண்டு சேர்க்கிறார். சேர்க்கக்கூடியவராய் இருக்கிறார் யார், எம்பெருமானார். அப்படி இருக்கக்கூடியவன்னா எம்பெருமான் தான். இந்த எம்பெருமானை அடையும், அது ஒரு பட்சம். அது அடுத்த பட்சம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, சில சம்சாரிகள் எல்லாம் என்ன பண்றா, தனித்தனியா தான் நின்றுட்டு இருக்கா. ஒருவர் என்ன சொல்ற, ஒரு தீவுகளை போல நின்று கொண்டிருக்கிறார்கள். எதனால எப்படி எம்பெருமானை அடைவது, எப்படி எம்பெருமானை அடைவது என்று சொல்லக்கூடிய காலத்தில் அவர்களுடைய தனிமையை போக்கும்படி இந்த மாதிரி பிரபத்தி மார்க்கம் பக்தி மார்க்கம் போன்றவர்களை நிர்மாணம் பண்ணி அவர்களை எல்லாம் மேலான கதிக்கு அழைத்து செல்லக்கூடியதற்கு காரணபூதராக இருக்கிறார். இப்போ இவனுடைய தனிமை தீர்க்கும் சம்சாரிகள் இவருடைய தனிமை தீர்க்கைக்கும் சம்சாரிகள் தனிமையை தீர்க்கைக்கும் இப்படி உபதேசித்து போந்தது. இவர் இவர் யார், இதுக்கு ஆளார்னு பார்த்துட்டு இருந்தார். ஆவாரார் துணை என்ன அலைநீர் கடல் எழுந்தும் நாவாய் போல் என்று சொல்லும்படியாய் ஒருத்த கடல்ல போய் விழுந்துட்டானா. ஆவாரார் துணை என்று அலைநீர் கடல் எழுந்தும் நாவாய் போல். ஒரு இதுவானது ஒரு நாவாயின்னு சொல்லக்கூடிய கப்பல், ஒரு கடல்ல ஒரு கப்பல் முழக்கூடிய காலத்துல நம்மளை யார் காப்பாற்றுவான் அது இருப்பார். அது போல எம்பெருமான் என்ன பண்ணானா, ஆவாரார் நமக்கு ஆவாரார் என்று சொல்லும்படியாய் நம்ம காக்கிறதுக்கு யார் வேணும்னு காட்டுனா அப்ப பார்த்தார் எம்பெருமானார். யாத்திரிச்சுக்குமா அவர் கண்ணில் தென்பட்டார். ஆனால் என்ன பண்ணார், இவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் பண்ணாரு. எம்பெருமானார் தரிசனம் பேர் வச்சுட்டார். திருக்கோட்டி நம்பியை கொண்டு அதையே சொல்ல வச்சுட்டார். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஆவாரார் துணையா இருக்கானே, துணையா இருக்கக்கூடிய எப்படி இருக்கானே, என்னோட தனிமையை போக்கினான். எனக்கு துணையாக தானே வந்தான். ஆவாரார் துணை என்று நான் அலற்றி கொண்டிருந்த காலத்துல எம்பெருமானார் எனக்கு துணைன்னு சொன்னதுனால அவர் துணையாக வந்த காலத்துல என்னாச்சு, என்னுடைய தனிமை போயிற்று. அவருடைய தனிமை போயிற்று அப்படின்னா அவருடைய தனிமை போயிட்டு அதே சமயத்துல இருக்கக்கூடிய ஜீவர்கள் இந்த ஜீவாத்மாக்களுடைய தனிமை எப்படி போகும் அப்படின்னு கேட்டா, அவர்களுடைய தனிமையை போகணுமே. அவர்களும் வந்தவர் எதிர்கொள்ளும் மாமணி மண்டபத்து என்று சொல்லும்படியாய் அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை என்று சொல்லும்படியாய் அனுபவத்தை அனுபவிக்கணுமே. அதுக்கு என்ன பண்ணார்னா, அவர்களுடைய தனிமையும் தீர்க்கும்படியாக 2 விதமான மார்க்கத்தை தெரிவித்து யாரும் இந்த சம்பிரதாயத்தை விட்டு வெளியே போக விடாமல் கதவை சாத்தினார். அதுக்கு முன்னாடி அதாவது ஓரான் வழியா இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணா, இந்த ரகசியம் இது ரொம்ப ரகசியமான விஷயம், அதனால கதவை சாத்திட்டான். கதவை சாத்தி இந்த விஷயங்கள் வெளியே போகக்கூடாதுன்னா ராமானுஜர் என்ன பண்ணார், அவரும் கதவை சாத்தினார். எப்படி கதவை சாத்தினார் அப்படின்னு கேட்டா, இங்க வந்தவர்கள் எல்லாம் வெளியில போகக்கூடாது, இவர்கள் போவான் போகினாரை போகாமல் காத்து இவர்களுக்கு இனிமேல் கதியாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருவடியா அந்த கைங்கரியமே புருஷார்த்தம் அப்படின்னு அந்த கதவை சாத்திட்டார். அப்படிதான் வச்சுக்கணும். இப்படி உபதேசித்து போந்தது. இப்படி நம்பெருமாள் தரிசன ஸ்தாபனம் பண்ணுகைக்கு அடியன். ஏன் இந்த மாதிரி தரிசன ஸ்தாபனம் எம்பெருமானார் தரிசனம் கடியன் என்று சொல்லக்கூடிய காலத்திலே அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயலறிகைக்கா. அது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அம்புவியோர்னு சொல்லக்கூடிய இந்த அழகியா இந்த உலகத்திலே லோகத்திலே புவின்னு சொல்லக்கூடிய இந்த புவியில இருக்கக்கூடிய இந்த லோகத்தாரெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமே ராமானுஜருடைய பெருமையை. இவ்வளவு கிருத்தியங்கள் பண்ணிருக்காரு, உங்களுக்காக இவ்வளவு சிரமப்பட்டிருக்காரு, அதை நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அம்புவியோர் இந்த செயலை அறிய வேண்டும். அதுக்காக என்ன பண்ணார், அதுக்காக தான் பண்ணார் என்கிறார். இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயலறிக்கா என்கிறார். எம்பெருமானார் அபிதான விசேஷத்தாலே அழகியதாயிருக்கிற பூமியில் உண்டானவர்கள் எல்லாம் பரம வைதிகமாய் அதையவ நிற அவத்தியமுமான இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த தம் உபதேச முகத்தாலே வர்த்திப்பித்துக் கொண்ட போந்த அந்த செயல் அறிகைக்கா. எம்பெருமானார் அபிதான விசேஷத்தாலே, அபிதானம் சொன்னது பேர் வைத்த விசேஷம். எம்பெருமானார் பேர் வைத்த விசேஷத்தாலே என்ன பண்றாருன்னா, அழகியதா இருக்கிற பூமண்டலம் அம்புவியோன்னு சொன்னார்கள். அதனால அழகியதா இருக்கிற இந்த பூமண்டலம், பூமியில் உண்டானவர்கள் எல்லாம் பரம வைதிகமாய், இந்த பூமியில் இருக்கவர்கள்லாம் எப்படி ஆகணும், பரம வைதிகமாக ஆகணும். அதனாலே அவத்தியமுமான இந்த தரிசனம். இந்த தரிசனம் எப்படிப்பட்டதுன்னா, எந்த விதமான தோஷங்கள் சொல்ல முடியாது, குற்றமற்ற தரிசனமாக இருக்கக்கூடியது இந்த தரிசனம் என்று சொல்லும்படியாய் அவத்தியமுமான இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்தாரே. எப்படின்னா, தம்முடைய உபதேசம் கத்தாலே வர்த்திப்பித்து போந்த
தம்முடைய உபதேசங்களாலே வளர்த்தார் இதை. கத்துக்கறவை கணங்கள் பல கறந்துன்னு சொல்லும்படியா எம்பெருமானுடைய அந்த கண்ணன் எம்பெருமானுடைய கரஸ்பர்ஷத்தாலே அந்த கத்துக்கறவை வளர்ந்தது, அந்த கறவைகள் வளர்ந்தது. அது போல இந்த தர்சனம் எப்படி வளர்ந்ததுன்னா எம்பெருமானுடைய அந்த வாங்மயத்தாலே, அந்த அவருடைய அந்த மதுர பாஷணத்தாலே இந்த வாங்மை, இந்த சம்பிரதாயம் வளர்ந்தது. வளர்த்திப்பித்து கொண்டு போந்த அந்த செயல் அறிக்கைக்காக அது தெரியணுமே எல்லாரும். எப்படி இந்த தரிசனத்தை வளர்த்திருக்கார் ரொம்ப ஆச்சரிய விஸ்மயப்படுகிறார் நம்பெருமாள். அப்படி விஸ்மயப்பட்டதன் காரணமாக இப்படி வைக்கிறார். எல்லாரும் தான் சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன், இந்த உலகெல்லாம் அறியணுமே, அப்படித்தானே இருக்கும். அவர் நமக்கு ஒரு ஆள் வேண்டும் அப்படின்னு பார்த்த காலத்திலே அதுக்கெல்லாம் சகல விதமான தகுதிகளும் பொருந்தியவராக இருக்கக்கூடிய நம்பெருமானார். அப்படிப்பட்டவர் புகழ் இந்த நாடெல்லாம் பரவணும் அப்படின்னு நினைத்தவர் நம்பெருமாள். அதுக்காக தான் இந்த செயல், அந்த செயலை அம்பிபியோர் அறிந்து உஜ்ஜீவிக்க. அது மட்டும் இல்லை, அந்த செயலை எம்பெருமானார் பெருமையை தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு மட்டும் இல்ல, அது உஜ்ஜீவன ஹேத்துவாக இருக்கு. எம்பெருமானை அடைவதற்கு அது காரணம் லட்சுமிபுத்திராக இருக்கிறது. எம்பெருமானை நம்ம லட்சியமா இருக்கக்கூடிய எம்பெருமானை அடைவதற்கு அது கிரியா ஊக்கியா இருக்கிறது. அது உஜ்ஜீவன ஹேத்துவா காரணமாக இருக்கிறது. அதாவது அவர் ஜெகது உபகாரமாக செய்த அந்த கிருத்தியத்தை ஜெகத்தில் உண்டானவர்கள் எல்லாரும் அறிந்து உஜ்ஜீவிக்கும்படி. அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர் பண்ண காரியம் என்னன்னா இந்த ஜெகத்துக்கு உபகாரம், இந்த லோகத்துக்கெல்லாம் உபகாரமான காரியம் தான் அவர் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த கிருத்தியம், அந்த செயலை இந்த ஜெகத்தில் உண்டானவர்கள் எல்லாம் அறிய வேண்டும். அறிந்தால் மட்டும் போதுமான உஜ்ஜீவனமும் அடைய வேண்டும். அதுதானே அவர் எதிர்பார்க்கிறது. எல்லா உயிர்களும் எம்பெருமான் அந்த எம்பெருமான் திறத்திலே போய் அடைய வேண்டும்ன்றதுதான் அவருடைய இதுவா இருக்கு, கொள்கையா இருக்கு. ஆனால் என்ன பண்ணார், உஜ்ஜீவிக்கும்படி நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். என்கை நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். அதனாலதான் எம்பெருமானார் தரிசனம் பேர் வச்சார். இவ்வளவு சிரமப்பட்டிருக்காரு, அதனாலதான் எம்பெருமானார் தரிசனம். ஏன் நாமத்து முனிகள் வைக்கல, யாமன முனிகள் வைக்கல இந்த சம்பிரதாயத்துலன்னா காரணம் என்னன்னா, எம்பெருமானார் இந்த தரிசனத்தை வளர்த்து போந்த அளவுக்கு அவர்கள் எல்லாம் வளர்த்து போகவில்லை. அது அவர்களுக்கு குறைய கிடையாது. சில கிருத்தியங்கள் சில பேர் தான் செய்யணும்னு வச்சிருந்தார். சில கிருத்தியங்கள் சில பேர் தான் செய்யணும்னு வச்சிருந்தார். எம்பெருமானுடைய நியமனம் அப்படி. அதனால அதை கேட்டா எப்படி இருப்பார்னா, ஆளவந்தார் எப்படி இருப்பார்னா ரொம்ப முகோல்லாசமாகத்தான் இருப்பார். நாதமணிகள் இந்த எம்பெருமான தரிசனம் சொல்றதை கேட்டு எப்படி இருப்பார்னா முகோல்லாசம், அவர் அடையக்கூடிய ஆனந்தத்துக்கு அளவில்லாததான் இருக்கும் என்று காட்டுகிறார்கள். என்றால் என்கை நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தா இந்தால் இவருடைய தர்சன பிரவர்த்தகத்துவம் பிரபத்தி சாஸ்திர முகேன என்னுவது பிரசித்தமாக ஸ்தாபிக்கப்பட்டதாயிற்று. அப்போ என்ன காட்ட வந்த விஷயம் என்னன்னா, நம்பெருமாள் எம்பெருமானார் தரிசனம்னு சொல்லக்கூடியது இந்த நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார்ன்றதான் என்ன காட்டக்கூடியதுன்னா, இவருடைய எம்பெருமானாருடைய தரிசன பிரவர்த்தகத்துவம். எம்பெருமானார் இந்த தரிசனத்தை வெளியில எல்லாருக்கும் கொண்டு செல்லும்படியாய் அழைத்து சென்றாரே, அந்த தரிசன பிரவர்த்தகமானது பிரபத்தி சாஸ்திர முகேன, சரணாகதி சாஸ்திர முக்கியம் தான். சரணாகதி சாஸ்திரத்தை கொண்டுதான் பிரசித்தமாக ஸ்தாபிக்கப்பட்டது. சரணாகதி சாஸ்திரத்தை கொண்டுதான் ஸ்தாபிக்கப்பட்டது. அதுதான் நமக்கு இதுவாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் நிறைவேறக்கூடியதா இருக்கக்கூடியது. அதுதானே, உபாயாந்தரங்கள் கிடையாது. அதனால அதை ரொம்ப தீர்மானமாக தெரிவிக்கக்கூடியவராக இருக்கிறார் நம்பெருமாள் என்று காட்டி இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நியமனம் பண்ணுகிறார். அப்படி ரொம்ப சுருக்கமாக முடிச்சோம்னு நினைச்சேன் நீங்க. ஆனா பாசுர வியாக்கியானம் கொஞ்சம் சுருக்கமா தான் இருக்கு. ரெண்டாவது அடியானுக்கு சென்னை போற உத்தியோகம் இதெல்லாம் இருந்தது. இனி முதல்ல கூட நினைச்சேன், சரி நீ வேண்டாமான்னு கூட நினைச்சேன். அப்புறம் 30 தப்பாமேன்னு சொல்லும்படியாய் அதையே விடுவானே இந்த இடத்துல. ரெண்டாவது எம்பெருமானார் தரிசனம்னு சொல்லக்கூடியது இந்த உடையவர் திருமாளிகள் அதை சொல்லக்கூடிய ஒரு பிராப்தி நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசியா இருக்கு. அதுவும் நம்மாழ்வார்னு சொல்லக்கூடியவர். அவர் எம்பெருமானை அடைந்த தினமா இந்த சுக்ல ஏகாதசியா இருக்கக்கூடிய தினம். கலியுகம் பிறந்து அந்த பரமபத வாசல் திறக்கவே இல்லையா. திறக்காதே இருந்த கதவு எப்போது திறந்தது அப்படின்னா, நம்மாழ்வார் அந்த பரமபதத்துக்கு சென்ற காலத்துலதான் திறந்தது. அப்படிப்பட்ட வைபவம் பொருந்திய நாள். அதனால இன்னைக்கு அனுபவத்தை நாம் எந்த காரணத்தை கொண்டு விடக்கூடாது. கொஞ்சம் முன்ன பின்ன இது ஆனாலும் பரவாயில்லன்றதுக்காக தான் அப்படின்னு ஏன்னா இதை இதை சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெருமான் கொடுத்த சொல்லும். ஆமா, முதலாழ்வார்கள் ஒரு குடி. அதுக்கப்புறம் முதலாழ்வாருக்கு அப்புறம் திருமழிசாழ்வார் ஒரு குடி. அதுக்கப்புறம் நம்மாழ்வார் ஒரு குடி, குலசேகர ஆழ்வார் ஒரு குடி. குலசேகர ஆழ்வார் அப்புறம் பின்னாடி தான் வருவார். அப்புறம் திருமழிசாழ்வார் நம்மாழ்வார். முதலாழ்வார்கள் 3 பேர் ஒரு குடி, திருமழிசாழ்வார் ஒரு குடி, நம்மாழ்வார் ஒரு குடி, அப்புறம் அருள்மாறன் சேரலர்கோன், அது துய்யப்பட்டநாதன், அது மேல பெரியாழ்வார். 5 பேர். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகராரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தரஜா மாத்ரு முனிமானசவாசினே
அண்ணங்கராரியவரியாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பழை நல்ல இன்பம் தலைப்பெய்து எங்கும் தழைக்கவே. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சந்து. நாளைக்கு வழக்கம் போல அனுபவம் தெரியும்.